ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் கூட தியானிக்க முடியாய் நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீதிமொழிகள் 28:20 வாசிங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ இந்த நாள்லையும் கூட வருஷ கடைசி நாட்களில் வந்திருக்க தெய்வ பிள்ளைங்க நம்மளை தியானிக்க போகிறதான அந்த வேத பகுதியின் தலைப்பு உண்மை. உண்மை என்ற தலைப்பில் நாம் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம் தெய்வ பிள்ளைங்களே. உண்மை என்ற வார்த்தையுடைய எதிர்மறையாய் அதனுடைய எதிர்ச்சொல்லாக பார்த்தீங்கன்னா பல வார்த்தைகளை நம்ம என்ன செய்யலாம்? தியானிக்கலாம் தெய்வ பிள்ளைங்களே. வேஷமாக என்ன செய்கிறாங்க? உண்மைக்கு மாற வேஷமாக அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது. பித்தலாட்டம் பண்ணி வாழ்கிறாங்க, சாக்கு போக்கு சொல்கிறாங்க, சோம்பேறித்தனம், இவை எல்லாமே உண்மைக்கு மாறான ஒரு வார்த்தையாய் காணப்படுது தெய்வ பிள்ளைங்க. நம்ம சொல்லுவோம் ஒருத்தர் இப்படியெல்லாம் வாழ்கிறாங்க, இப்படியெல்லாம் திரியிறாங்க அப்படின்னு சொல்லி பலவிதமான வார்த்தைகளை நம்ம என்ன சொல்லுவோம் தெய்வ பிள்ளைங்களே. ஆனால் பாருங்கள், ஒரு சில தெய்வ பிள்ளைங்க நம்ம கர்த்தருக்குரிய பிள்ளைங்களானாலும் சரி, உலக பிரகாரமான மனுஷங்கள் ஆனாலும் சரி, பார்த்தீங்கன்னா ஒரு சில தெய்வ பிள்ளைங்க உண்மையாக இருப்பாங்க. கர்த்தரே ஆராதிக்க மாட்டாங்க, தேவனற்ற ஒரு வாழ்க்கை கூட வாழ்வாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உண்மையாக இருப்பாங்க. சில தெய்வ பிள்ளைங்க பாருங்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களுடைய ஜீவியத்திலே உண்மை உள்ள தெய்வ பிள்ளைங்க, கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய வேதத்துக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து நடக்கிற தெய்வ பிள்ளைங்க என்ன செய்வாங்க? உண்மையாய் காணப்படும். உண்மையாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலை ஸ்தலங்களில் பாருங்கள், எல்லா விஷயத்துலையுமே சின்ன காரியம் முதற்கொண்டு பெரிய காரியம் வரைக்கும் என்ன செய்வாங்க? உண்மையாக இருப்பாங்க தெய்வ பிள்ளைங்களை. சிலர் பாருங்கள், படிப்பு விஷயத்தில் என்ன செய்வாங்க? பிள்ளைங்க சின்ன பிராயத்திலே தாய் தகப்பன் சொல்லி கொடுத்து சின்ன பிராயத்தில் என்ன செய்வாங்க? பொய் சொல்கிறது, அந்த பிட் அடிக்கிறது, அப்படிப்பட்டதை எந்த ஒரு பழக்கம் இல்லாமல் நல்ல பிள்ளைங்களா என்ன செய்வாங்க? படிப்பு, காலேஜ் காரியங்களை என்ன செய்வாங்க? உண்மை உள்ளவங்களா, தேவனுக்கு பயந்து உண்மை உள்ளவங்களா காணப்படுவாங்க. அதில் சிலர் பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க குடும்பங்கள், தன்னுடைய கணவன், மனைவி, பிள்ளைங்க, பெற்றோர், இவங்களும் பாருங்க ஒரு உண்மை உள்ளவங்களா என்ன செய்வாங்க? காணப்படக்கூடியவங்களா காணப்படுவாங்க. சிலர் பாருங்க, அனுதின அவங்களுடைய காரியங்கள், அன்றாடம் ஒரு மனுஷன் அவங்களுடைய இவ்வளவோ காரியங்கள் செய்வாங்க, பேசுவாங்க, போவாங்க, வருவாங்க, இவைகள் எல்லாம் என்ன செய்வாங்க? உண்மையாக காணப்படும். சிலருடைய நம்முடைய பார்வைகளில், பேச்சுகளில், நம்முடைய சிரிப்புகள், நம்முடைய நடவு ஓட எல்லாவற்றிலையும் என்ன செய்வாங்க? தேவனுக்கு முன்பாக ஒரு உண்மை உள்ளவங்களை என்ன செய்வாங்க? காணப்படுவாங்க தெய்வ பிள்ளைங்க. உண்மை உள்ள தெய்வ பிள்ளைங்களை என்ன செய்ய மாட்டாங்க? அவங்களுக்கு தவறான ஒரு ஆசை என்ன செய்யாது? வராது தெய்வ பிள்ளைங்களை. அவங்க ஒரு நாளும் பார்த்துங்க, உண்மை உள்ளவங்க தங்களுடைய கடமை என்ன செய்ய மாட்டாங்க? மறக்கவே மாட்டாங்க தெய்வ பிள்ளைங்களே. பரிசுத்தத்தை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு நாளும் இழக்க மாட்டாங்க. ஏன்னா தேவனுக்கு முன்பாக அவங்க என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும். அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில் என்ன செய்வாங்க? உண்மை உள்ளவங்களாக காணப்படுறாங்க தெய்வ பிள்ளைங்களே. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட, நம்முடைய கடந்து போகிற பாதையில் நாமும் கூட உண்மை உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது தெய்வ பிள்ளைங்க. ஏன்னா நம்மளை அழைச்ச தேவன் யாரு? உண்மை உள்ளவர். நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார். நம்மளை அழைத்த தேவனுக்கு பேர் யாருன்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நாம கூட அவருக்கு முன்பாக உண்மையா இருக்கோமா இல்லையான்னு தெரியாது. 2 தீமோத்தேயுல வசனம் உண்டு, பார்த்தீங்கன்னா நாம உண்மையா இருக்கோமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் இந்நாள் வரைக்கும் நம்மளை கரம் பிடித்த தேவன், நம்மளை அழைத்த தேவன், நம்மளை வேறு பிரித்த தேவன், தாயின் வயிற்றின் முதல் உருவானது முதற்கொண்டு நம்மளை தாங்கிறது, ஏந்தி சுமக்கிற அந்த நாள் வரையிலும், இந்த நிமிஷம் வரைக்கும் அழைத்தவர் அவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருந்து நம்மளை நடத்தக்கூடியவங்களா காணப்படுறாங்க. அல்லேலூயா. நம்ம இந்த நாளிலையும் கூட தியானிக்கிறதுல எந்தெந்த விஷயத்தில் நாம் என்ன செய்யணும்? உண்மை உள்ளவர்களாக காணப்படுறோமா, எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம் தெய்வ பிள்ளைகள். முதலாவதாக நம்ம வாசிக்கும் போது லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கும் போது, லூக்கா 18:13-14. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இங்கே நம்ம பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைங்க, 2 பேரை குறித்து சொல்லப்படுற 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் இந்த பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், மற்ற மனுஷங்களை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உண்மை ஸ்தோத்திரம். வந்தோன்னா முதல் ஸ்தோத்திரமே பாருங்கள் எப்படி ஸ்தோத்திரம் போடுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 2 நாள் நான் உபவாசம் பண்ணுறேன், என் சம்பாத்தியத்தில் தசமபாகம் கொடுக்குறேன், இப்படி எல்லாம் நான் என்ன செய்ய, அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். ஆனால் இன்னொரு மனுஷன்
மனுஷன் ஆயக்காரன் வந்தான், தனக்கு கண்களை கூட தேவனுக்கு முன் தேவனை பார்த்து தலையை உயர்த்தி கண்ணை தேவனை பார்த்து சொல்றதுக்கு கூட துணியாம தன் மார்பில் அடித்து கொண்டு பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் சொல்றான். தெய்வ பிள்ளைகள் வேற எதுவும் சொல்லலை, வேற நான் ஏசப்பா நான் அதை செய்தேன் இதை செஞ்சேன் ஒன்றும் சொல்ல, ஆண்டவரே நான் பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். தன்னை முழுமையா என்ன செய்யறான் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே தாழ்த்தி சரண்டர் பண்றேன். ஏசப்பா உங்களுக்கு முன்பாக நான் ஒரு பாவியா இருக்கேன், ஏசப்பா என்ன நீங்க என்ன செய்யுங்க மன்னிங்க, என்ன நீங்க சுத்திகரிங்க. உங்க சமூகத்தில் வந்த உடனே தன்னை தேவனுக்கு முன்பாக ஊழியக்காரங்களுக்கு முன்பாக இல்ல, தேவன் என்னை படைச்ச ஆண்டவருக்கு முன்பாக நான் என்ன தாழ்த்துறேன்னு சொல்லி அவன் தாழ்த்துறான். பாருங்க தெய்வ பிள்ளைங்களே, நான் மற்றவங்கள போல இல்லை, விபச்சாரம் அவங்கள போல இல்லை, இவங்கள போல இல்லை, அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி சொல்ற அந்த அனுபவம் இல்லை. தேவ சமூகத்தில் வந்த உடனே தன்னை தாழ்த்தி ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்யறான், ஆண்டவர் சமூகத்தை தன்னை தாழ்த்தினதான் அந்த ஆயக்காரனை தான் கர்த்தர் என்ன செய்தாராம் நீதிமானாக கண்டாராம். தெய்வ பிள்ளை, அப்ப நம்முடைய பாவத்தை ஒத்துக்கொள்கிற ஒரு அறிக்கை எடுக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவையாய் காணப்படும். தெய்வ பிள்ளைகளில் நீதிமொழிகளில் கூட ஒரு வசனம் உண்டு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன்னுடைய பாவத்தை மறைச்சி வாழ்றவங்க வாழ்வடைய மாட்டாங்க. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன், அறிக்கை செய்கிறது மாத்திரமல்ல அறிக்கை செய்த பிற்பாடு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்ட தெய்வ பிள்ளைகளை சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார், தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்ன்னு சொல்றாங்க. என்னை பாருங்க தெய்வ பிள்ளை, நம்ம தவறுகளை உணர்கிறோமா? என் ஜீவிதம், என் பார்வை இப்படி இருக்கு, என் பேச்சு இப்படி இருக்கு, என் நடை இப்படி இருக்கு, என் ட்ரெஸ் இப்படி இருக்கு, நான் மற்றவங்களுக்கு சாட்சியா வாழ்றேன், என் ட்ரெஸ்ஸை பார்த்து மற்றவங்க இடர்கிற அனுபவத்தில் இருக்கா, இல்லை என்னுடைய பார்த்து தேவனுடைய நாம் மகிமைப்படுற அனுபவத்தை என் பேச்சு காணப்படுதா, நான் எப்படி இருக்கேன், நான் கூட்டங்களுக்கு போறேனா, ஜெபிக்கிறேனா, கர்த்தரை தேடுகிறேனா அப்படின்னு சொல்லி தன்னுடைய காரியங்கள் நம்முடைய அனுதின அன்றாட காரியம் இத்தனை பேரை பார்ப்போம் பேசுவோம், நம்முடைய சாட்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிப்பட்ட நம்முடைய காரியங்கள் நமக்கு ஒரு சிச்சுவேஷன் வருது, கோவப்படுற சிச்சுவேஷன், நான் எப்படி கோவப்படுறேன்னா, நான் சாந்தமாக பேசுகிறேன்னா, பொறுமையாக இருக்கேனா அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே இப்போ நம்ம நல்லா இருக்கும்போது எல்லாரும் நல்லா தான் இருப்பானா, ஒரு சூழ்நிலை ஒரு சோதனை ஒரு போராட்டம் வரும்போது தான் நமக்கு எவ்வளோ கோபம் இருக்குது, நமக்கு எவ்வளோ எரிச்சல் இருக்குது, நமக்கு எவ்வளோ கசப்பு இருக்குது, நமக்குள்ள எவ்வளோ வைராக்கி இருக்குன்னு அவங்கவுங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் இல்லாதவங்களுக்கு ஒருத்தருங்க எல்லாம் நாங்கள் நல்லவங்க தான் வல்லவங்க தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட சோதனைகள் போராட்டங்கள் வரும்போது தான் நாம் யாருன்னு நினைச்சேன் தெய்வ பிள்ளைங்களே தெரியும். தெய்வ பிள்ளை நம்ம எப்படிப்பட்ட அனுபவத்தில் நம்ம வாழ்கிறோங்கிறது நமக்கு தெரியக்கூடியதாக காணப்படும். தெய்வ பிள்ளைங்களே வேதத்தில் வாசிக்கும் போது மனுஷர் முன்பாக என்ன செய்வாங்களா, நீதிமான்களாக தங்களை காட்டுவாங்க. ஆனால் தேவன் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன செய்கிறாங்க, இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு வேத வசனம் கர்த்தர் தாமே பாருங்க. அப்போ மனுஷங்க முன்பாக நம்ம என்ன செய்வோம், வெளியா எல்லாருமே யாரை பார்த்தாலும் நம்ம என்ன செய்வோம், நல்லா மற்றவங்க நல்லா நீதிமான்களை போல தேவனுக்கு பயப்படுறவங்களா என்ன செய்வாங்க காணப்படுவாங்க. ஆனால் நம்முடைய உள்ளான அனுபவம், ஒவ்வொருத்தருடைய இந்த உள்ளான அனுபவத்தையும் பார்க்கறது யாரு, தேவன். மனுஷங்க முகத்தை பார்ப்போம், அவங்க முகம் எப்படி இருக்கு, அவங்க ட்ரெஸ் எப்படி இருக்கு, அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் தேவன் ஒவ்வொருத்தரையும் என்ன செய்றாங்க, நம்முடைய ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை உள்ளான அனுபவத்தை பார்க்கறது யாரு, தேவனா காணப்படுறாங்க. தெய்வ பிள்ளைங்க, அப்போ நம்முடைய ஜீவியத்திலையும் கூட நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாம் என்ன செய்யணும், நம்முடைய பாவத்தை நம்முடைய ஜீவியத்தை அறிக்கை இடுகிற ஒத்துக்கொள்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவையாய் காணப்படுது. தெய்வ பிள்ளை விதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா சகரியாவுடைய புஸ்தகம் 11:1, சகரியா 11:1, 1 யோவான் 1:9 வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா வாசிங்க. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அங்க சொல்லப்படுகிறது, பாவத்தையும் அழுக்கையும் நீக்க திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்க, நம்ம ஒவ்வொருத்தருடைய பாவத்தையும் அழுக்கையும் நீக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை நீக்குகிற ஒரு பலியாக அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறாங்க. தெய்வ பிள்ளைகளை 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்களை இந்த தேவன் நம்ம சுத்திகரித்து நம்ம நீதி உள்ளவர்களை மாற்ற கர்த்தர் உண்மை உள்ளவராக காணப்படுறாங்க என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளைங்களே சங்கீதக்காரன் தாவீது சொல்ற, என் பாவத்தை நான் மறைக்காம ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளை நம்முடைய ஜீவிதத்தையும் கூட பாவங்கள் தவறுகளை நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிடும் போது பாவங்களையும் அழுக்கை இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்க தேவன் உண்மை உள்ளவங்களா காணப்படுறாங்க. அது மாத்திரம் வேதத்தில் வாசித்து பார்த்து நெகேமியாவுடைய புஸ்தகம்
புஸ்தகம் 1:6 வாசிக்கும் போது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்ட அதான் அனுபவத்தில் அதனுடைய காரியங்கள் அதனுடைய வாசல்கள் சுட்டரிக்கப்பட்ட அனுபவத்தில் காணப்படுறத கேள்விப்பட்ட உடனே நெகேமியா பார்த்தீங்கன்னா அவருடைய என்ன செய்றார், ஆண்டவர் சமூகத்தில் அழுகிறார். தெய்வ பிள்ளைகளே, எப்படி அழுகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாசிங்க அந்த வசனம். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். பாருங்க தெய்வ பிள்ளைகளை, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்வோம். அந்த எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்ட அனுபவத்தில் காணப்படுது, வாசல்கள் சுட்டரிக்கப்பட்ட அனுபவத்தில் அக்கினிமயமான அனுபவத்தில் காணப்படுது. ஆனால் அவர் சொல்றாரு, அவர் நெகேமியா நல்ல ஒரு அரண்மனையில் ஒரு பான பாத்திரக்காரராக நல்ல ஒரு பொசிஷன்ல ஒரு உத்தியோகஸ்தராக காணப்படுறாரு. அவருக்கும் இதுக்கும் பாருங்க சம்பந்தம் இருக்கான்னு கூட தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் ஏசப்பா நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோன்னு சொல்லி என்ன செய்றாங்க, பாவ அறிக்கை செய்து அழுகிற ஒரு அனுபவமாக காணப்படுது பிள்ளைகளே. அதுபோல தானியேல் 9:20 கூட பார்த்தீங்கன்னா தானியேல் கூட என்ன செய்றாரு, பாவ அறிக்கை செய்து என்ன செய்றாங்க, கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. இப்படியாய் நம்முடைய ஜீவிதத்தில் கூட இப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் நமக்கு தேவையாய் காணப்படுது தெய்வ பிள்ளைகளே. அது மாத்திரம் விதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:11-12 கூட வாசிக்கும் போது அங்கே கூட பார்த்தீங்கன்னா பாருங்க, தேவன் சொல்றாங்க, நீங்க தோட்டத்தில் ஆதாம் ஏவாள ஒரு அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தை கொண்டு வைத்து அழகான பழங்கள் மலர்கள் இப்படி பார்க்கறது கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா பார்க்க ரொம்ப அழகழகான என்ன செய்றாங்க தோட்டத்தில் கொண்டு வைத்து என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாவற்றையும் சுதந்திரிக்கலாம், எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், எல்லாவற்றையும் நீங்க ஆண்டு கொள்ளலாம். ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த மரத்தை மட்டும் அந்த கனியை மட்டும் நீங்க என்ன செய்யக்கூடாது, புசிக்கவும் கூடாது, தொடவும் கூடாதுன்னு சொல்லி இசப்பா கரெக்டான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கட்டளையை போட்டாங்க. ஆனால் என்ன செய்துட்டாங்க, தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை தான் என்ன செய்தாங்க, மீறி செய்கிற ஒரு அனுபவத்தில் காணப்பட்டாங்க தெய்வ பிள்ளைங்க. அப்போ கர்த்தர் வந்து கேட்குறாரு, ஆதாமுகிட்ட வந்து கேட்குறாங்க, நீ என்ன செய்த அந்த விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயோ என்று கேட்குறாங்க தெய்வ பிள்ளைங்களே. அப்படி கேட்கறதான சிந்தமையில் நீ அப்பொழுது பாருங்க, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார், புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயோ. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரே தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். பாருங்க தெய்வ பிள்ளைங்களை, கர்த்தர் கேட்கிறாங்க, நீ அந்த கனியை புசித்தாயோ. அதுக்கு ஆதாம் பதில் சொல்றாரு, நீர் என்னோட இருக்கும்படி தந்த ஸ்திரீயானவள் தந்தா நான் புசித்தேன்னு சொல்றார் தெய்வ பிள்ளைங்க. பாருங்க, 2 பேருக்கும் சேர்த்து தான் ஏசப்பா கட்டளை கொடுத்திருந்தாங்க. ஆனா பாருங்க, அவர் சொல்ற எங்க கூட அந்த எவ்வளவு நாள சந்தோஷமா மனைவி நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமா பேசியிருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க, சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஆனா அதெல்லாம் மறந்துட்டு ஆண்டவரை நீர் தந்தீங்கல்ல, என் கூட இருக்கும்படி நீங்க தந்தீங்கல்ல, அந்த ஸ்திரீ தந்தானா புசித்தேன் அப்படின்னு சொல்றார் தெய்வ பிள்ளைங்களை. பாத்தீங்களா, கரெக்டான சமயத்துல சொல்ற ஒரு வார்த்தையை பார்த்தீங்களா தேவ பிள்ளைங்களா? ஆமா, நான் புசித்தேன், முதல்ல நான் புசித்தேன் ஏசப்பா. ஆமா, நீங்க சொன்ன வார்த்தையை நான் மீறிட்டேன், உங்க கட்டளையை மீறிட்டேன், உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியல அப்படிங்கிற அந்த அனுபவம் வரல. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீர் என் கூட இருக்கும்படி தந்த ஸ்திரீயானவள் தந்தா, அந்த ஸ்திரீ தந்தா நான் புசித்தேன் அப்படின்னு சொல்ற ஒரு அனுபவம் காணப்படுது தேவ பிள்ளைகள். தன்னுடைய பிள்ளைய தான் 2 பேருக்கும் சேர்த்து தானே சொன்னாங்க, 2 பேருக்கும் நல்ல காது கேட்டிருக்கும் தானே. ஆனா ஆமா ஏசப்பா அப்படிங்கிற அனுபவம் அந்த ஸ்திரீயை சொல்லி தான் நான் புசித்தேன்னு சொல்றேன். அப்ப தன் பிள்ளைகளை தன்னை உணர்கிற ஒரு அனுபவம் இல்லாத ஒரு சூழ்நிலையா காணப்படுது பிள்ளைங்க. அது மாத்திர விதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசித்து பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்க, அங்க கூட சொல்லப்படுது அனனியா சப்பீராள் அந்த அப்போஸ்தல காலத்துல பயங்கரமான ஊழியத்தின் பாதையில பயங்கரம் கொடிகட்டி தேவனுடைய நாமமும் தேவனுடைய ஊழியத்தின் பகுதியில ஊழியக்காரங்களாம் பயங்கரமா அக்கினி ஜுவாலையா ஒரு அனுபவத்துல காணப்பட்ட அந்த காலம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன செய்தாங்க, அந்த நாட்டுல விசுவாசிகள் தெய்வ பிள்ளைங்க ஒரே ஐக்கியமா ஒரே குடும்பமா ஒரே வீடா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு தனி வீடு இருந்துச்சு, தனி குடும்பம் இருந்தது அப்படின்லாம் எல்லாரும் சபை ஊழியக்காரங்க சபை ஜனங்களாம் ஒரே இதா இருந்தாங்க. ஒரே பந்தி தான், ஒரே சாப்பாடு தான், தினமும் காலை டிஃபன் மதியம் சாப்பாடு, எல்லாருமே அவங்களுடைய சொத்து அவங்களுக்குன்னு என்ன இருக்கோ அது எல்லாவற்றையும் வித்து ஊழியக்காரங்களுடைய பாதத்துல கொண்டு, கையில கொடுக்கலையா பாதத்துல கொண்டு வச்சாங்க. ஊழியக்காரங்களை என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் சரி சமமா பங்கிட்டு எல்லாருக்கும் பொதுவா எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவித்த, யாருக்கும் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை என்று விதத்துல வாசகம் தேவ பிள்ளைங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அனனியாவும் சப்பீராலும் என்ன செய்தாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்த
நிலத்தை வித்ததுல ஒரு பங்கு என்ன செய்தாங்க, வஞ்சித்து வச்சு ஊழியக்காரங்கள்ட்ட வந்து கொடுக்குறாங்க, பாதத்துல வைக்கிறாங்க. அப்ப கேட்கிறாரு, ஊழியக்காரங்க கேட்கறாங்க, நீங்க உங்களுடைய நிலத்தை இவ்வளவுத்துக்கு தான் வித்தீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமான்னு சொல்றாங்க. அப்போ அவர் உடனே சொல்றாரு பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் நீங்க பொய் சொல்ல ஒருமனப்பட்டது என்ன? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாகவே நீங்க என்ன செய்றீங்க? நீங்க பேசுறது ஊழியக்காரங்களா இருக்கலாம், நீங்க சொன்னது யாருக்கிட்ட? தேவனுக்கிட்ட சொன்னீங்க. அப்படிங்கிற மாதிரி பரிசுத்த ஆவிக்கு விரோதமா நீங்க பொய் சொல்றீங்களா? சொன்ன அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா என்ன செய்யறாரு, அவருடைய அந்த அனனியா சப்பீரால் முதல்ல அந்த கணவனாரு மரிக்கிறார் தெய்வ பிள்ளை. அந்த ஸ்பாட்ல கீழே விழுந்தது மாத்திரத்துல உயிர் போயிட்டு. டைமே இல்லை, 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படிலாம் டைமே இல்லை. பார்த்தீங்கன்னா கணவனார் ஃபஸ்ட்டு இறந்துட்டார். கொஞ்சம் 3 மணி நேரம் கழிஞ்சு உடனே இந்த வாலிப பசங்க என்ன செய்கிறாங்க, எடுத்து அந்த உடம்பை பாடியை எடுத்து அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணிட்டு அவங்க மறுபடியும் சர்ச்சுக்குள்ளே வாராங்க, ஆலயத்துக்குள்ளே வாராங்க. அவங்க மனைவி வந்து சொல்கிற, அனனியா ஊழியக்காரங்கள்ட்ட அவங்க அந்த சகோதரிக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது, A to Z என்ன நடந்துன்னே தெரியாது. உள்ளே வாராங்க. உள்ளே வரும்போது சொல்கிறாங்க, நான் இப்படி விற்றோம் ஐயா அப்படின்னு. அதனால மறுபடியும் கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோத்துக்கு தான் வித்தீங்களா? ஆமா. அப்ப அந்த உடனே சொல்றாரு, அவனுடைய புருஷனை அடக்கம் பண்ணவங்களுடைய கால்கள் இப்பதான் வந்து இப்ப ஒன்னையும் கொண்டு போவாங்க. உடனே அந்த சகோதரியும் கீழே விழுந்தாங்க, மரித்து போனாங்க. தெய்வ பிள்ளைங்களை போய் உண்மை இல்லை. அவ்வளவு ஊழியத்தின் பாதையில பாத்தீங்கன்னா அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் பகிரங்கமா பயங்கரமா நடந்துட்டு இருந்த ஆண்டோட இடைப்படுதல். அப்படிப்பட்டதான காலத்துல பாத்தீங்கன்னா பொய் என்ன செய்தாங்க, பொய் சொல்லுகிற ஒரு அனுபவம், உண்மை இல்லாத அனுபவமா காணப்படுது. தெய்வ பிள்ளைங்களே, நம்முடைய ஜீவிதத்தில் கூட நாம எப்படி பட்டவங்களாக காணப்படுறோம்? தெய்வ பிள்ளைங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள் உணர்த்தப்படும் போது, நம்முடைய குறைகள் வெளிப்படுத்தப்படும் போது, ஆமா என்கிட்ட உள்ள ஏன் தவறு தான், என் பேச்சு சரியில்லை, நான் தான் அப்படி பேசிட்டேன், நான் தான் சண்டை உருவாகிறதுக்கு காரணம், எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாதது காரணம் நான் தான், அவர் ஐக்கியம் இல்லாததுக்கு காரணம் நான் தான், அப்படிங்கிற என் பேச்சு, நான் தான் சண்டை போட்டேன், நான் தான் எதிர்த்து பேசுனேன், நான் தான் கோல் சொன்னேன், நான் தான் முறுமுறுத்தேன், நான் தான் முறையிட்டேன் அப்படிங்கிற ஒரு அனுபவம் என்ன செய்யல, இல்லாத ஒரு அனுபவமா காணப்படுது. தெய்வ பிள்ளைங்களை பாருங்க, அது நம்முடைய பாருங்க விதத்தில் கூட பாத்தீங்கன்னா சில தெய்வ பிள்ளைங்க எப்படி எங்களுடைய தவற நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறாங்க. தெய்வ பிள்ளைங்களே பாருங்க, வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா தாவீதை குறிச்சு கர்த்தர் கொடுக்கிற சாட்சி, என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா தாவீது அவருடைய ஜீவிதத்தை அவருக்கு வந்த குறைவையும் வேதத்துல தான் சொல்லி, அதே பைபிள்ல தான் சொல்லப்பட்டிருக்க. தெய்வ பிள்ளைங்களை பாருங்க, தாவீது வாழ்க்கையில அவர் என்ன செய்தாரு, தவறு செய்து பாவத்துக்கு உட்பட்டதுனால அவருக்கு கிடைச்ச தண்டனை, அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே சொல்லியிருக்கு. அது மாத்திரம் அவர் ஒரு பெரிய ஒரு ராஜா, எத்தனையோ நாடுகளை எவ்வளவோ காரியங்களை வெற்றி பெற்ற ஒரு பெரிய ஒரு வீரர். அவருக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு ஹீரோ மாதிரி நிற்கிறதுக்கு யாரும் நிற்க முடியாதாலும் அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ. ஆனால் இப்போ கர்த்தர் ராஜா உயர்த்தி வச்சிருக்கிறார். அப்போ ராஜா அரண்மனையில், ராஜா அரியணையில் உட்கார்ந்துருக்கிற அந்த தாவீதை பார்த்து அந்த தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நீயே அந்த மனுஷன். அந்த தீர்க்கதரிசி சாதாரண ஒரு தீர்க்கதரிசி தான், அவர் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற தீர்க்கதரிசி. ஆண்டவர்கிட்ட சொல்ல, நீ போய் சொல்லு, அவன் செஞ்ச பாவத்தை சொல்லு, அவனுக்கு தவற சொல்லு. நீ அவர் வந்து ராஜா, இத்தனை வீரர்களை இத்தனை எவ்வளவோ என்ன செஞ்சிருக்கிறார், யுத்தங்களை பார்த்துருக்குறாங்க, ரத்தத்தை சிந்தி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வீரனுக்கிட்ட, இப்படிப்பட்ட ராஜா கிட்ட போய் நான் சொல்ல மாட்டேன், அவருக்கு தவற சொல்லக்கூடாது, அப்படியே மூடி மறைச்சிருவோம் அப்படின்லாம் இல்லை. தெய்வ பிள்ளைகளை யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக தெய்வ பிள்ளைங்க அவங்க கூட பாருங்க, அந்த தீர்க்கதரிசி பயப்படாம தைரியமா, நீயே அந்த மனுஷன், நீ தான் என்ன செய்தா, தவறு செஞ்ச, நீ தான் பாவம் செஞ்சா, நீ எடுத்த ஆட்டுக்காக 4 ஆடு, அவனே சொன்னா ஒரு ஆட்டுக்கு 4 ஆடு, 4 பிள்ளைங்க அவனுடைய பிள்ளைங்க மரித்தாங்க. தெய்வ பிள்ளைங்க எவ்வளவு ஒரு அப்பவும் வேதனையான ஒரு அனுபவம். தெய்வ பிள்ளைங்க பாருங்க, எங்களை பார்த்து நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் வேதம் கையில இருக்குது. வேதத்தை எவ்வளவோ பேரை பத்தி சொல்லி இருக்குது. எதுக்கு சொல்லியிருக்கிறாங்க? நன்மைகள் இருக்கு, குறைவுகள் இருக்கு, தோல்விகள் இருக்கு. எதுக்கு சொல்லியிருக்கிறாங்க? நம்ம எல்லாருக்கும் படிப்பினதான், நம்ம இன்னும் கர்த்தருக்குள்ள வளரணும், நம்முடைய ஜீவிதத்தில் குறைவுகள், குற்றங்கள், நம்முடைய இல்லாத அனுபவத்தை நம்ம மாறணும், வளரணும் அப்படின்னு சொல்லி தான் வேதம் நமக்கு சொல்லப்படுது. பிள்ளைகளே, அதனால் நம்முடைய ஒவ்வொருத்தரும் நம்ம பாருங்க, வாரந்தோறும் பிரசங்கம் கேட்குறோம், பைபிள் ஸ்டடி சத்தியங்கள் கேட்குறோம், காத்திருப்பு கூட்டம், எவ்வளவோ விளையாடப்பட்ட சத்தியங்களை கேட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம மனம் திரும்பி இருக்கோமா? நம்ம மாறி இருக்கோமா? நம்ம வளர்ந்து இருக்கோமா? தெய்வ பிள்ளைங்களை நம்மளை ஆராய்ந்து பாருங்க. நம்ம இன்னும் முழுமையா மாற்றப்படலை, நம்ம முழுமையா பூரணமாக்கப்படலை. அதனாலதான் வாரந்தோறும் பிரசங்கம் கேட்கணும். வாரந்தோறும் ஒவ்வொரு அருமையான நல்ல நல்ல வார்த்தைகள், வெளிப்படுத்தல்கள் மூலம் ஆவியான நினைச்சு நாங்கள் சபையில பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால நம்முடைய ஜீவியத்தில் சத்தியத்தை கேட்க கேட்க
சத்தியத்தை வசனத்தை கேட்டு ஒப்பு கொடுக்க ஆட்டோமேட்டிக்கலாக தேவன் என்ன செய்வாங்க, நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. நம்ம ஒருத்தரும் என்ன பார்த்து சொல்கிறாங்க, என்ன குத்தி பேசுகிறாங்க அப்படின்னு இல்லை, என் ஜீவியம் மாறணும், என் ஜீவியம் சரியாகணும், தேவனுக்கு முன்பாக நான் ஒரு குற்றமற்ற ஒரு அனுபவத்தில் தெய்வ பிள்ளைங்களை நான் காணப்படணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், நம்ம தேவன் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுது தெய்வ பிள்ளைகள். அது மாத்திரம் இல்லை பாருங்க, சகேயுடைய ஜீவியத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த ஏசப்பா அப்படியே ஊழியத்தில் அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. பயங்கர ஜனக்கூட்டத்தின் நடுவில் பாருங்க, சகை ஒரு கட்டக்குள்ள மனுஷன், அவன் ஏசப்பாவை பார்க்கணும்னு சொல்லி அந்த காட்டத்தி மரத்தில் ஏறி இருக்கான். அதை தேவன் அறிந்து பாருங்க, சகையுவே நீ கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க வீட்டுக்குள்ளே போன உடனே பாருங்க, ஏசப்பா நீ என்ன வேலை செய்கிறா, நீ எவ்வளோ அநியாயமா நீ பணம் வரி வசூலிச்சா, என்ன யார்கிட்டெல்லாம் பணத்தை பிடுங்குனா அப்படின்லாம் ஏசப்பா ஒரு வார்த்தை கேட்கல. தேவன் நான் உன் வீட்டு சகைவே நான் உன் வீட்டுக்கு வாரேன், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரெட்ஷிப்பு வந்தது என சொன்ன உடனே பாருங்க, சகையுடைய வாழ்க்கையில் ஏசப்பா நான் யாருக்கிட்டே அநியாயமா நான் வாங்கினது உண்டா, நான் அநியாயமா நான் சம்பாதிச்சேன்னா, நான் என்ன செய்ய 4 தனியா நான் திருப்பி கொடுக்குறேன், 1க்கு 4 கொடுக்குறேன். எவ்வளோ ஒரு ரெட்ஷிப்பு, எவ்வளோ ஒரு அனுபவம் என்ன செய்யுது தெய்வ பிள்ளைங்களே, அவனுடைய வாழ்க்கையில் உண்டான ஒரு அனுபவமாய் காணப்படுது தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா இந்த யோவான் 4:12 கூட வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த சமாரியா ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் சொல்கிறாங்க, உனக்கு ஏற்கனவே 5 புருஷன் உனக்கு கூட இருந்தான், 5 புருஷன் கூட நீ வாழ்ந்தா, இப்போ இருக்கவங்க கூட உனக்கு புருஷன் அல்லன்னு சொல்கிறான். உடனே நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களா, என் வாழ்க்கையை இப்படி சொல்லிட்டீங்களா, நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா, நீங்க எல்லாம் ஒரு கடவுளா, நீங்க எல்லாம் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்லாம் அந்த சகோதரி சொல்லல. ஆமா உண்மைதான், நீங்க சொன்னது உண்மைதான், நீர் தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன் என்று சொல்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைங்க. அது மாத்திரம் இல்லை பாருங்க, ஆகானுக்கிட்ட பாருங்க, தேவனை நீ மகிமைப்படுத்து, பாவ அறிக்கை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு யோசுவா பாருங்க, ஆயிக்கு முன்பாக தோத்து போனாங்க பாருங்க, எல்லாரும் யோசுவாலாம் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக முழங்கால் சாஷ்டாங்க விழுந்து கடந்து அழுறாரு, ஆண்டவரே இந்த இவ்வளவு நாள் யுத்தத்துக்கு நாங்கள் எங்கே போன இடம்லாம் வெற்றி தானே, இந்த யுத்தத்தில் இவ்வளோ பெரிய தோல்வி வந்துட்ட, இஸ்ரவேல் ஜனங்கள் செத்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக முழங்கால் அவர் சாஷ்டாங்கமா விழுந்து அழுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாங்க, நீ உன்னுடைய ஒரு ஆள் என்ன செய்துட்டாங்க, தீட்டானதை எடுத்துட்டான், தேவன் எடுக்க கூடாதுன்னு சொன்னதை எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வெளிப்பட்டதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவங்க என்ன செய்றாங்க, ஒவ்வொரு கோத்திரமா கூப்பிடுறாங்க, ஒவ்வொரு வம்சமா கூப்பிடுறாங்க. அடுத்து ஒவ்வொரு குடும்பம், அந்த குடும்பத்தில் குறிக்கப்பட்ட நபர் யாரு, ஆகான். கரெக்டா குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆகானை கூப்பிட்ட உடனே பாருங்க, கரெக்டா என்ன செய்யறான், அறிக்கை பண்றதை பார்க்கும் தேவ. நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவ சமூகத்தில் தேவனுக்கு முன்பாக பாவத்தை ஒத்துக்கொள்கிற ஒரு அறிக்கையிடுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவையாய் காணப்படுது தேவ. பாருங்க, நம்முடைய ஜீவியத்தில் அறிக்கையிட ஒருவருக்கொருவர், இப்ப நமக்கு தேவனுக்கிட்ட அறிக்கையிடணும்னா அதை தேவனுக்கிட்ட அறிக்கையிடணும். தேவன் ஒருவருக்கொருவர் மனஸ்தாபம் இருக்குன்னா ஒருவருக்கொருவர் மனஸ்தாபங்களை அறிக்கையிட்டு நம்ம சமாதானம் ஆகிடணும் தெய்வ பிள்ளைங்களை. சபையில சில காரியங்கள் சொல்லி அறிக்கையிடனா, சபையில சொல்லி நம்ம நினைச்ச அறிக்கையிட்டு அவைகள்லேருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுது. நம்முடைய ஜீவிதத்தில் அப்படிப்பட்டதான அனுபவத்தில் நாம் தேவனுக்கு முன்பாக பாவத்தை ஒத்துக்கொள்கிறதுல அறிக்கையிடுறதுல நம்ம உண்மை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுது. 2வதாக தானியேல் புஸ்தகம் 3:17, யோவான் 4:23 வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். 2வதாக நம்ம தியானிக்கும் போது ஆராதிக்கிற விஷயத்துல நாம உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று பார்க்கும் தெய்வ பிள்ளைகளை. ஆராதிக்கிற விஷயத்துல பாருங்க, பிரசங்கியுடைய புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும், நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள்ள. ஆலயத்துக்கு போனோம்னாலே நம்ம நடையை காத்துக்கொள்ளுன்னு சொல்லி, அது மாதிரி ஆலயத்தில் இதில் வாசிக்கிறோம், துணிகரமா நீ என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, மனம் பதறி பேசக்கூடாது சொல்லப்பட்டிருக்கு. உன்னுடைய வஸ்திரம் வெண்மையாய் காணப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அது சுத்த மனசாட்சியோடு தேவனை நாம ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளை. அது மாதிரி ஆராதனை அப்படின்னா என்ன தெய்வ பிள்ளைகளை, ஆராதனைனா என்ன? ஆராதனைனா பாருங்க, நம்ம கர்த்தர் பாருங்க, நம்மளை கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணியே போல பார்த்தோம். எவ்வளவோ ஆபத்துகள், விபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், எவ்வளவோ தேவைகள், எவ்வளவோ நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது எல்லாமே தேவ
தேவனுடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு செஞ்ச நன்மைகள், தேவனுடைய காரியங்களை நினைச்சு நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும் தெய்வ பிள்ளைகளை. இதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய சமூகத்துல அமைதியாவே இருக்கக்கூடாது தெய்வ பிள்ளை. ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி நிறைந்துள்ளதோடு அவரை துதிக்க மகிமைப்படுத்தக்கூடியவங்க நாம் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுது தெய்வ பிள்ளை. அது மாத்திரம் வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா சங்கீதங்களின் புஸ்தகம் 34:1 சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், வாசிங்க. கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பாருங்க, சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்றார் தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில் எப்போதும் எல்லாமே நன்மையா நடந்துச்சா? எல்லாமே பிளஸ்ஸா தான் இருந்துச்சா தெய்வ பிள்ளைங்களை? பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில ஒரே ஓட்டம் தான். வனாந்தரத்துல கொஞ்ச நாள் காணப்பட்டார், குகையில வாழ்ந்தாரு. பாருங்க, அரியணைக்கு ஏறினவர் தனக்கு பிள்ளை அவருக்கு விரோதமா எழும்பின பிற்பாடு வெறும் காலா நடந்து ஓடுறாரு தெய்வ பிள்ளைங்களே. அது மத்தவனுடைய பாவம் உணர்த்தப்பட்ட போது இப்படி எல்லா பலவிதமான பாதைகள் வழியா போன போது எல்லாம் என்ன செய்ய சங்கீதக்காரன் தாவீது பாட்டு தான் பாடினார். சங்கீதம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு சூழ்நிலை போகும்போது வரும்போது என்னென்ன சூழ்நிலைகள்லாம் போனாரோ, எந்தெந்த பாதைகள்லாம் கடந்து போனாரோ, தன்னுடைய பாவம் உணர்த்தப்பட்ட போது கூட என்ன செய்தார்? சங்கீதம் 51 பாடியிருக்கார் தெய்வ பிள்ளைங்களே. சவுலுக்கு தப்பி ஓடும்போது இப்படி பாருங்க, ஒரு காத்து என்ற ஊர்ல பாருங்க அவர் பிடிபட்டுட்டார். வேற என்ன செய்ய? அந்த இடத்துல ஒரு நடிக்க தான் செஞ்சார். அதுக்கு பிற்பாடு தான் சங்கீதம் 34 என்ன செய்ய எழுதக்கூடிய அனுபவமாக காணப்படுது பாருங்க. இப்படிதான் பலவிதமான பாதைகள், பலவிதமான சூழ்நிலைகளை போகும்போது ஆண்டவர் என்ன செய்யல? முறுமுறுக்கல, முறையிடல. எனக்கு ஏன் இதை அனுமதிச்சிங்க? என் ஜீவியம் இப்படி இருக்கு, என் குடும்பம் இப்படி இருக்க, என் லைஃப் இப்படி இருக்க, நான் உங்களுக்கு முன்பாக உண்மையாக தான் இருந்தேன், அதை செஞ்சேனே இதை செஞ்சேனே அப்படின்லாம் சொல்லலை. எந்த சூழ்நிலை மேல போனாரோ அந்த சூழ்நிலை ஆண்டவரை நினைச்சு நன்றியோடு தான் என்ன செய்தாங்க? பாடுனாங்க, துதித்தாங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் என் வாழ்க்கையில இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, என் வாழ்க்கையில வாழ்வு வந்தாலும் சரி, தாழ்வு வந்தாலும் சரி, இல்லாம வந்தாலும் சரி, வெறுமை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் எந்த சூழ்நிலைமே போனாலும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன், அவரை துதிப்பேன், அவரை மகிமைப்படுத்துவேன், அவரை ஆராதிப்பேன். நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்ட அனுபவத்தில் காணப்படுது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது பிள்ளைகளே. அது மாத்திரம் தானியேலுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தானியேல் 3:17-18 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசித்து பார்க்கும்போது பாருங்க, அங்க பாத்தீங்கன்னா பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தாச்சு. யாருமே என்ன செய்யக்கூடாது? 30 நாள் வரை அவங்க தெய்வத்தை தொழக்கூடாது, ஆராதிக்க கூடாது. ஆனா பாருங்க, நீங்க எதை வேணாலும் கையெழுத்து வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் என் தேவனை எப்போதும் போலதான் தேடுவேன், ஆராதிப்பேன், தொழுது கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தானியேல் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, தினம் 3 வேளை தேவனை தொழுதது போல ஆராதித்தது போல என்ன செய்தாரு? தேவனை தேடுனாங்க தெய்வ பிள்ளைங்க. நாம பாருங்க எப்படி இருப்போம் தெய்வ பிள்ளைங்க. நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சட்டம் வந்துட்டு, நீங்க என்ன செய்யக்கூடாது? பைபிள் படிக்க கூடாது, நீங்க ஜெபிக்க கூடாது, சர்ச்சுக்கு போக கூடாது, சர்ச்சு திறக்க கூடாது, இப்படிலாம் பலவிதமான கட்டுப்பாடுகள்லாம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. நாம எப்படி இருப்போம் தெய்வ பிள்ளைங்களே? இல்லை, என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் ஏசப்பாவை தேடுவேன், நான் துதிப்பேன், மகிமைப்படுத்துவேன், வீட்டில் இருந்து தினம் 3 வேளை இல்லைன்னா 7 வேளை அப்படின்னு சொல்லி கர்த்தரை துதிப்பேன், மகிமைப்படுத்துவேன், ஆராதிப்பேன். எனக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டு, நஷ்டம் வந்துட்டு, என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் ஆராதனைக்கு நான் போவேன். எனக்கு தோல்வி வந்தாலும் சரி, பலகீனம் வந்தாலும் சரி, என்ன மற்றவங்க நினைச்சாலும், என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு தேவை ஆண்டவர், அவருடைய சமூகம், அதுக்கு பிற்பாடு தான் மற்றது எல்லாம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில், அப்படிப்பட்டதான ஒரு நோக்கத்தில் இருக்கோமா தெய்வ பிள்ளைகளே? எனக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டு, தோல்வி வந்துட்டு, ஒரு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வந்துட்டேன்னு சொல்லி நினைச்சு ஆண்டவரை விட்டு தெய்வ சமூகத்தை விட்டு தூரமா ஓடி போற அனுபவத்தை நம்ம காணப்படுறோமா? இல்லை, என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவரை விடவே மாட்டேன், சண்டே ஆராதனைக்கு நான் போவேன், பெய்தான் ஆவேன், எனக்கு என்ன நஷ்டம் வரட்டு, கஷ்டம் வரட்டு, எந்த ஃபங்க்ஷன் வரட்டு, எனக்கு உயிரை கொடுப்பேன், உங்களுக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்கிறவங்க வீட்டில் ஃபங்க்ஷன், அவங்க கண்டிப்பாக நான் பெய்தான் ஆகணும் அப்படி இல்லை. உயிரை கொடுத்தாலும் சரி, எனக்காக உயிரை நீங்கள் விட்டாலும் சரி பிரச்சனை இல்லை. எனக்காக உயிர் கொடுத்த, எனக்காக உயிரோடு இன்னைக்கு பரிந்து பேசுகிற தெய்வத்தை தான் நான் ஆராதிப்பேங்கிற ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கா தெய்வ பிள்ளைங்களே? நாம் எப்படிப்பட்ட விஷயத்தை, எப்படிப்பட்ட அனுபவத்தில் நாம் காணப்படும், நம்முடைய ஜீவியத்தின் நிலவரங்கள் எப்படிப்பட்ட அனுபவமாய் காணப்படுகிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, சாத்ராக் மேஷாக்
சேத்ராக் ஆபேத் நேகோ அங்க பாருங்க இது அக்கினி சூளை 7 மடங்கு. இப்போ அவங்க வந்து சொல்றாங்க நாங்க ராஜாவே, நீங்க பெரிய ராஜா தான், ஆனாலும் நீங்க சொல்லிட்டீங்கிறதுக்கு நாங்க இந்த சிலையை வணங்கவே மாட்டோம். நீங்க அக்கினியில போட்டாலும் சரி, நாங்க செத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆண்டவர் எங்களை காப்பாற்றினாலும் பிரச்சனை, எங்களை செத்து மரித்து போனாலும் பிரச்சனையே இல்லை. நாங்க ஆராதிக்கிற தேவனுக்கு முன்பாக நாங்க என்ன செய்ய மாட்டோம், அந்த சிலையை வணங்க மாட்டோம் அப்படிங்கிறத எவ்வளோ ஒரு உறுதியா எவ்வளோ ஒரு வைராக்கியமா கர்த்தருக்காக நின்றாங்க தெய்வ பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன வந்தாலும், என்ன தோல்வி வந்தாலும், என்ன குறைவு வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன நிந்தை வந்தாலும், என்ன அவமானம் வந்தாலும், எனக்கு என் ஆண்டவர், எனக்கு ஜீவனை தந்த ஆண்டவர், இந்த உயிரோடு இந்த பூமியில வச்சிருக்காரு, அந்த ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட். என்னுடைய கணவன் மனைவி அவங்க எல்லாம் 2வது தான். முதல்ல என்னுடைய ஆண்டவர், அவருக்கு தான் நான் முதலிடம் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உடையவர்கள். தேவனை துதிக்கிறோமா, ஆராதிக்கிறோமா, அவரை தேடுகிறோமா, அவரை பின்பற்றுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாய் காணப்படுது பிள்ளைகளை. அது மாத்திரம் வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய பவுலும் சீலாவும் பாருங்க 2 தேவனுடைய பிள்ளைங்க, அவங்க பயங்கர அடி உடம்புல அநேக அடியை வாங்கிட்டு அவங்க கால்கள் 2 தொழு மரத்துல மாட்டி வச்சிருக்காங்க. அவங்க ராத்திரி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் என்ன செய்தாங்க, சிறைச்சாலையில் இருந்து பாட்டு பாடுறாங்க தெய்வ பிள்ளைங்க. அவங்க பாட்டு பாடுறது, ஏசப்பா ஏன் ஏசப்பா இப்படி எனக்கு இப்படி ஒரு வேதனை வந்துட்டு, இப்படி ஒரு கஷ்டம் வந்துட்டு, நாங்கள் ஊழியத்துக்கு தானே போனோம், நாங்கள் ஜோமனை தானே நாங்கள் போனோம், சுவிசேஷம் அறிவிக்க தானே போனோம், எங்களுக்கு இப்படி ஒரு நிலவரம் வந்துட்டு இப்படி எங்களுக்கு அனுமதிச்சிட்டீங்களே. அப்படிலாம் இல்லை தெய்வ பிள்ளைங்களுக்கு. பாட்டு பாடின பாட்டுனால அந்த சிறைச்சாலை கதவுகள் திறந்துச்சு, அந்த பூமி திறவுண்டு அதிரக்கூடிய விதத்தில் அவங்க பாட்டு இருந்துச்சு. ஏதோ கடமைக்காக பாட்டு பாடினாங்க, கடமைக்காக அவங்க இது தேவனை தேடினாங்கல்ல, உண்மையாய் அந்த ஆவியோடும் உண்மையோடும் அவங்க பாட்டு பாடி அவங்க கர்த்தரை ஆராதிச்சதுனால, அந்த இடத்த தொழுது கொண்டதுனால அந்த சிறைச்சாலை கதவெல்லாம் எப்படி இருக்கும், எவ்வளோ உறுதியாக இருக்கும், எவ்வளோ பூட்டு போட்டிருப்பாங்க, எப்படிப்பட்ட அனுபவமாக காணப்படும். காவலுக்கு எவ்வளோ பேர் நிற்பாங்க, சிறைச்சாலையே அதிரக்கூடிய விதத்தில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் அவங்க பாட்டு காணப்பட்டிருக்க தெய்வ பிள்ளைங்களே. பாருங்கள் நாம எப்படி இருக்கிறோம் தெய்வ பிள்ளைங்களே. பாருங்கள் நாம எப்படி பாட்டு பாடுறோம், நம்ம தேவனை எப்படி உண்மையாக ஆராதிக்கிறோம் தெய்வ பிள்ளைங்களே. பாருங்கள் அவங்க உண்மையாக அந்த அவங்க காலை தொழுமரத்தில் மாட்டப்பட்ட, அவங்க வசதிக்கு ஏற்ற கால் வலிக்குன்னு சொல்லி காலை நீட்ட முடியாது, மடக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது, எழுமி நிற்க முடியாது, உட்கார முடியாது. அந்த தொழுமரத்தில் காலை 2ஐயும் மாட்டி வச்சிருக்கு. எப்படி ஒரு பொசிஷனில் இருப்போம் அதே பொசிஷனில் தான் அவங்க இருக்கணும். எப்படி ஒரு பொசிஷனில் அவங்க இருக்காங்களோ மணிக்கூறு கணக்காக ஒரே பொசிஷனில் தான் அவங்க என்ன செய்வாங்க, காலை அதில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க தெய்வ பிள்ளைங்களே. வேற எந்த பொசிஷன்லையும் அவங்க இருக்க முடியாது, படுக்க முடியாது, நிற்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்லையும் அவங்க தேவனை துதித்து பாடினாங்க, தேவனை ஆராதிச்சாங்க. அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பின் கிரியை தேவன் நினைச்சுதாங்க நடப்பித்தாங்க தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டுன்னா நமக்கு பாட்டு வராது தெய்வ பிள்ளைங்க. நமக்கு ஒரு வேதனை வந்துட்டுன்னா வாயை திறந்து துதி வராது. எவ்வளவுதான் ஊழியக்காரங்க நல்ல வாயை திறந்து பாடுங்க, கையை தட்டுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷை பேசி ஆராதிங்கன்னு சொன்னாலும் நம்ம காத்துக்குள்ள போகாது தெய்வ பிள்ளைங்க. ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல போற மாதிரி இருப்போம் தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க தெய்வ பிள்ளைங்க ஊழியக்காரங்க தேவனுடைய பிள்ளைங்க கடந்து போன அவங்க பாதையில எவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்த போதிலும் கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்துல உண்மையா அவங்க அந்த இடத்துல பாட்டு பாடி தேவனை ஆராதித்தாங்க தெய்வ பிள்ளைங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நாம நம்முடைய தேவனை உண்மையான தேவனை ஆராதிக்கிறோம், உண்மையாய் நம்ம அவரை தொழுது கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுது தெய்வ பிள்ளைங்க. அது மாத்திரம் லூக்கா 2:37 அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 84 வயதுள்ள ஒரு விதவை, வயசாயிட்டு நல்லா வயசாயிட்டு, ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா சாப்பிட்டு 3 வேளை நல்லா சாப்பிட்டு ஆலயத்திலே இருந்து நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா தூங்குனாங்க, ஆலயத்தின் பணிவிடைகளை செய்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கல. இரவும் பகலும் உபவாசம் பண்ணி தேவனை துதித்து மகிமைப்படுத்திக்கோங்க. 84 வயசு, சின்ன வயசுக்காரங்களா உபவாசம் பண்ணதுக்கு 84 வயசு, ஆனால் அவங்க நினைச்சதாங்க உபவாசம் பண்ணி தேவனை துதித்து மகிமைப்படுத்தக்கூடிய அனுபவமாக காணப்பட்டாங்க தெய்வ பிள்ளைங்க. நம்முடைய ஜீவியத்திலே கூட நாமும் கூட வேதத்தில் வாசி ரோமர் 12:1 வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
விதத்தில் வாசிக்கிறது போல தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுத்து நாம் என்ன செய்ய வேண்டியது, ஆராதிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுது தேவ பிள்ளைகளே. இதுவே நீங்கள் செய்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படி இருக்க சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய ஜீவத்தை நாம தேவனுக்கு இந்த ஜீவ பலியா நம்மளையே அர்ப்பணித்து நாம் ஆராதிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுது தேவ பிள்ளை. அது மாத்திரம் பிலிப்பியர் 3:3 ஆவியினாலே ஆராதனை செய்து சொல்லப்படும். அது மாதிரி எபிரேயர் 12:28 சொல்லப்பட்டிருக்கு. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிற நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனை என்ன செய்யணுமா, ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படும். நம்முடைய ஆராதனை, நம்ம தேவனை தேடுகிற அனுபவங்கள் இப்படிப்பட்டதான அனுபவத்தை நாம் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 சாமுவேல் 11:1. 2 சாமுவேல் 11:1. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரையும் அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். நமக்கு வாசிக்கிறோம் தேவ பிள்ளை, யுத்தம் பண்ணுகிறதில் உண்மை. 3வது, யுத்தம் பண்ணுகிறதுல நாம உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கு தெய்வ பிள்ளைகளை. பாருங்க, இங்க சொல்லப்படுற ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற காலம், ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற ஒரு காலம். யுத்தங்கள் எவ்வளோ பலவிதமான யுத்தங்கள் நடக்குது, பலவிதமான யுத்தங்கள். ஆனால் இதுல யுத்தத்துல ஸ்பெஷலா பாருங்க, ராஜாக்கள் யுத்தம் பண்ண புறப்படும் காலம் வந்த போது சொல்லப்படுது. பாருங்க, அப்படிப்பட்ட ராஜாக்கள் யுத்தம் பண்றது புறப்படுற காலங்கள் வந்த போது நம்ம தாவீது ராஜா என்ன செய்துட்டாரு, யுத்தத்துக்கு போகாம அவர் வீட்டிலே இருக்கிற அவருடைய அரண்மனையில் இருக்கிற அனுபவமாக காணப்படுது பிள்ளைகளே. அப்படிப்பட்ட அனுபவத்தில் தான் அவர் காணப்படும் போது பார்த்தீங்கன்னா, மாலை வேளையில், சாயங்கால வேளையில் உப்பரிக்கையில் மேலே அவர் உலாத்தி கொண்டிருக்கும் ஒரு ஸ்திரீயை என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு. மாலை மயங்குகிற நேரத்தில் அவர் ஒரு ஸ்திரீயை பார்த்து என்ன செய்கிறாரு, மயங்குகிற ஒரு அனுபவத்தில் மாற்றப்பட்டுறார் தெய்வ பிள்ளைகளை. பாருங்க, அந்த ஸ்திரீயுடைய பார்த்து ஏற்கனவே அவருக்கு மனைவிகள் இருக்கு. ஆன பிற்பாடு ஒரு சகோதரியை பார்த்த பிற்பாடு அவருடைய இருதயம் என்ன செய்துட்டு அவர் நிலைவரமான அனுபவத்தில் இல்லாமல் பாருங்க, அந்த ஸ்திரீயை அழைத்து பாவம் செய்கிற ஒரு அனுபவம், பாவம் செய்கிற அனுபவம். அதுக்கு பிற்பாடு அந்த குழந்தை பிறந்த அந்த குழந்தையும் மறிக்கிற ஒரு அனுபவமாக காணப்படுது தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க தெய்வ பிள்ளைங்களே, பாருங்க, யுத்தம் பண்ண வேண்டிய நேரத்தில் அந்த ராஜா யுத்தம் பண்ணல தெய்வ பிள்ளை. யுத்தம் பண்ண வேண்டிய நேரத்தில் யுத்தத்துக்கு போகாம பாருங்க, அந்த அவர் அந்த ரொம்ப டயர்டு, ஒருவேளை சோர்வு, ஒருவேளை அசதி அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில் மாடியில் போய் என்ன செய்தாரு, சும்மா அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. எல்லா இடமும் எப்படி இருக்கு, நாடு எப்படி இருக்கு, பக்கத்து வீடு அப்படியே தூரம் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் பாருங்க, அவரு தவறு செய்கிற ஒரு அனுபவம் வரக்கூடியதாக காணப்படுது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, நாம ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கணும், போராட வேண்டிய நேரத்தில் நாம போராட வேண்டியது அவசியமாய் காணப்படுது. நாம கூட பாருங்க, நாளைக்கு ஜோம் பண்ணிக்கலாம், நாளைக்கு பைபிள் படிச்சுக்கலாம், இன்னைக்கு ஜோம் பண்ணாண்டாம், இன்னைக்கு ஜோம் பண்ணது இன்னைக்கு கொஞ்சம் ஒரு அன்னைக்கு டைம் இல்லை, ஆனால் ஒரு 2 நிமிஷம் ஜோம் பண்ண, இது சாயந்தரம் வந்து ஜெபிச்சுக்கலாம் அப்படி நம்ம இருக்கோமா? பைபிள் படிக்கிறது, ஜெபிக்கிறது, கத்தரை தேடுகிற விஷயங்கள் எல்லாம் நாளைக்கு, அடுத்த நாள், பிற்பாடு அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை நம்ம காணப்படும். எந்தெந்த நேரம் ஜெபிக்கணுமோ, எந்தெந்த நேரம் போராடணுமோ அந்த நேரம் ஜெபிக்கணும், அந்தந்த நேரம் போராடணும். நேரம் தவறி நம்ம இருப்போமானால் அது நமக்கு நாமே வருவித்து கொள்கிற ஒரு அழிவு சோதனை தான் தெய்வ பிள்ளைகள். இதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் பாருங்க, வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது அவர் பாருங்க, தேவன் பலியிட சொல்றாரு. அவர் பாருங்க, கொண்டு வந்து வச்சிருக்காங்க காட்டுப்புறா, இப்படி பலவிதமான பட்சிகள், மிருகங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அப்படி மாலை மயங்குகிற நேரத்தில் அவருக்கு என்ன செய்ய, குளிர்ந்த காத்து அடிக்கும் போது என்ன செய்ய, அவருக்கு நல்ல அழகா சூப்பரா தூக்கம் வந்துட்டு பாருங்க. பலி செலுத்துற நேரத்தில் ஆபிரகாமுக்கு தூக்கம் வந்ததுனால பாருங்க, ஆண்டவர் சொல்ற, உன்னுடைய சந்ததியார் அந்நிய தேசத்துல 400 வருஷம் அடிமைப்படுவாங்க. பாருங்க தெய்வ பிள்ளைங்களே, அவர் அந்த பலி செலுத்துகிற நேரத்தில், அந்த பலி செலுத்த வேண்டிய நேரத்தில் அலட்சியமா இருந்ததுனால அவர் செய்த தவறு அவருடைய சந்ததியார் 400 வருஷம் அடிமைப்படக்கூடிய அனுபவமாக காணப்படுது பிள்ளைகளே. பாருங்க, தாவீது ராஜா யுத்தம் பண்ண வேண்டிய, ராஜாக்கள் யுத்தம் பண்ண வேண்டிய காலத்தில் யுத்தம் பண்ண போகாததுனால பாருங்க, அவர் பாவத்துக்கு உட்பட்டு, அதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு பிறந்த 4 பிள்ளைகள் 1:4 4 பேர் மறிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாச்சு. தெய்வ 4 பிள்ளைகளை இழக்கிற ஒரு அனுபவம் அவருக்கு வந்துச்சு. அப்போ நம்முடைய ஒவ்வொருத்தோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஜீவியத்திலையும் நாம ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கணும், போராட வேண்டிய நேரத்தில் போராட வேண்டியது அவசியமாய் காணப்படுது பிள்ளைங்களே. இரத்தத்தை காணாமல்
ஒரு வசனம் உண்டு, ரத்தத்தை காணாமல் என்ன செய்யக்கூடாது, பட்டயத்தை வைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட உதவியில் நம்ம என்ன செய்யணும், போராட வேண்டியது, நம்ம ஜெபிக்க வேண்டியது. நம்ம தெய்வ சமூகத்தில் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில், நம்ம ரத்தம் சிந்துற அனுபவத்தில், நம்முடைய ஜீவிதத்தில் தேவனோடு ஜெபிக்கிற ஒரு அந்த ஜெபத்தில் போராடி ஜெயம் எடுக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுது தெய்வ பிள்ளைங்க. அது மாத்திரம் இல்லை, விதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுலை குறித்து பார்க்கும்போது, சவுலுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தேவன் சொல்கிறாரு, நீ என்ன செய்திரு, இந்த அமலேக்கியரை அழித்து போடு, அந்த அமலேக்கியரை நீ அழித்து போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அங்கே உள்ள எல்லாவற்றையும் நீ அழித்துறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா சவுல் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேசத்தின் ராஜாவை ராஜாவை அழிக்கலை. அந்த தேசத்தில் உள்ளதான நல்ல மிருகங்கள், மாடு, ஆடு, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்குறாரு. என் காதில் விழுற அந்த ஆடு மாடுகளின் சத்தம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே சவுல் சொல்கிறாரு, அது உங்கள் தேவனுக்கு பலி செலுத்துறதுக்கு, உங்கள் தேவனுக்கு பலி செலுத்துறதுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன், கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. தேவன் அழிக்க சொன்னதான காரியத்தை அழிக்காமல் அதில் தப்பு வச்சதுனால சவுலுடைய முடிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுல் பார்த்தீங்கன்னா யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவர் யுத்தத்தில் அவருக்கு உயிர் போகலை, காயப்பட்டவராக இருக்கிற உயிர் போகலை. அந்த டைமில் அந்த பக்கமாக அமலேக்கியனை கூப்பிட்டு தான், என்னை என் உயிர் இன்னும் போகாமல் எனக்கு வேதனையாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். அவன் என்ன செய்தான், பட்டயத்தை எடுத்து வெட்டி குத்தி என்ன செய்வான், கொல்லுறான் தெய்வ பிள்ளை. அப்போ தான் அவருக்கு உயிர் பிரிகிற ஒரு அனுபவம் உண்டாகும். பாருங்கள், தேவன் அழிக்க சொன்ன காரியத்தை அமலேக்கியனை அழிக்காமல் தப்புவித்ததுனால இந்த சவுலுடைய உயிர் பிரியக்கூடியதுக்கு இந்த அமலேக்கியன் தான் காரணமாகிற ஒரு அனுபவமாக காணப்படுது. அப்போ தேவன் நம்ம ஜெபிக்கிற சொன்ன சமயங்களை, நம்ம கர்த்தரை தேடுகிற வேண்டிய, அழிக்க வேண்டிய காரியங்கள், போராட வேண்டிய நேரத்தில் போராட வேண்டியது அவசியமாய் காணப்படுது தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் நம்மோடு கூட போராடுகிறதான உலகத்தின் காரியங்கள், உலகம், பாவம், வேஷம், இவைகள் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணும், அழிக்க வேண்டியது அவசியம். தேவனுடைய சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சத்தங்கள் வெளிப்படும் போது நம்மளோடு போராடுகிற பாருங்க, ஒவ்வொரு தனிப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கும் பயங்கரமான உலக பிரகாரமான போராட்டங்கள் உண்டு, மாம்சத்தின் வித போராட்டங்கள் உண்டு, பிசாசு, இப்படி எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும், தெய்வ சமூகத்தில் ஜெபித்து தான் அவைகளை அழிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுது தெய்வ பிள்ளை. அது மாத்திரம் 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 20 அதிகாரம் 38 வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு மனுஷனை சாக வேண்டியவன், இவன் மறிக்கணும், கண்டிப்பா அவன் சாகணும். ஆனா சாக வேண்டியவனை ஒருத்தன் நினைச்சதாங்க உயிரோட வச்சாங்க. குறிக்கப்பட்ட நாள் அந்த ராஜா கேட்காரு, அது அவன் தப்பி போயிட்டான். அப்போ உனக்கு ஜீவன் அவனுடைய ஜீவனுக்கு ஈடான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்கதரிசியை கொல்லக்கூடிய ஒரு அனுபவமாக காணத்தான். அப்போ யாரை அழிக்கணுமோ அந்தந்த காரியத்தை அழிக்கணும் தெய்வ பிள்ளை. அது மாத்திரம் யோசுவா கூட பார்த்தீங்கன்னா 5 ராஜாக்கள், அந்த ராஜாக்கள் 5 ராஜா, இந்த ராஜா இஸ்ரேல், அந்த ராஜா இந்த ராஜா அப்படின்னு சொல்லி பார்க்கல, வேறுபாடே பார்க்கல, அழிக்க வேண்டிய காரியத்தை என்ன கரெக்டா அழித்த. நம்மளுடைய ஜீவிதத்தை தேவன் சொல்லிட்டாரா, தேவன் நம்மளோட பேசிட்டாங்களா, சத்தியத்தின் மூலம் வெளிப்படுறாரா, எந்தெந்த காரியத்தை அழிக்கணுமோ இந்த உலக பிரகாரமான அனுபவங்கள், மாம்சீகமான அனுபவங்கள், இப்படிப்பட்ட எல்லா ஐஸ்வர்யத்தை, இப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் நாம் அழிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுது. அல்லேலூயா. 4வதாக 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11:2. 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்தியனும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தெய்வ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பாருங்க, நம்ம பவுலப்போஸ்தலன் பேசுற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்க. உங்களை நான் வசனத்தை வாசிங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்தியனும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தெய்வ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். சொல்ற பவுலப்போஸ்தலன் சொல்ற நம்முடைய சபையாரை பார்த்து சொல்ற, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தெய்வ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். சபையாரை பார்த்து பாருங்க, எவ்வளவு ஒரு அனுபவத்துல காணப்படுற தெய்வ பிள்ளைகளே. அது மாத்திரம் அதுக்கு அடுத்த வசனத்தை கூட வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆகிலும் சர்ப்பமான தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பாருங்க, ஒரு சபையை கற்புள்ள கன்னிகையா பார்க்குறாங்க. அந்த கற்புள்ள கன்னிகை நம்ம எல்லாருக்குமே நாயகன் யாரு, ஏசு கிறிஸ்துவா காணப்படுறார். இப்படிப்பட்ட அனுபவத்தில் நம்ம இருக்கும்போது நம்முடைய இருதயம் கெடுக்கப்பட்டுருமோ? ஏன்னா ஏவாளை சாத்தான் சர்ப்பம் வஞ்சிச்சு, நம்மளும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று கெடுக்கப்பட்டுருமோ? சபையார் விலகிடுவாங்களோ? தேவனுடைய உண்மை,
தேவன் பார்க்கிற அந்த கற்புள்ள அனுபவத்திலிருந்து இந்த ஜனங்கள் விலகிடுவாங்களோ, வழுவி போயிருவாங்களோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சபையார ஜனங்களை பாருங்க, ஒரு வாலிப பொம்பளை பிள்ளைங்க பிறந்தாலே அந்த பொம்பளை பிள்ளைங்க எனக்கு திருமணமாகி கொடுக்கறது வரைக்கும் ஒரு தாய் தகப்பனே எப்படி இருக்கும், ரொம்ப கண்ணு கருத்துமா தன்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. ஏன்னா பிள்ளைக்கு எந்த வந்துடக்கூடாது, பிள்ளைக்கு பேர் கெட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி பலவிதமாக என்ன செய்வாங்க. பெண் பிள்ளைனாலே தாய்மார்கள் என்ன செய்வாங்க, ரொம்ப கரிசனையாக இருக்கக்கூடிய அனுபவமாக காணப்படும். அதே போல தான் பாருங்க, பவுலப்போஸ்தலன் சபையை பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் தான் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அனுபவத்தில் தான் ஒரு பயம் இருக்குது. கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று இவங்க கெடுத்துருவாங்களோ, சர்ப்பம் வஞ்சு தருமோ, இவங்க விலகிடுவாங்களோ, தேவ அன்பை விட்டு இவங்க போயிருவாங்களோ, சத்தியத்தை விட்டு விலகிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கலக்கத்தோடு, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் தான் இந்த வசனத்தை அவர் எழுதுகிற அனுபவமாக பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைங்களே பாருங்க, நாம கூட தேவன் நம்மளை பார்க்கிற அந்த கற்புள்ள அனுபவத்தில் நம்முடைய ஜீவிதத்தில் நாம் காணப்படுறோமா? தெய்வ பிள்ளைங்களே, தேவன் எதிர்பார்க்கிறதான அவர் உண்மையா நேசிக்கிற ஒரு அனுபவத்தில் காணப்படுறோமா? இல்லை வாயில தான் இயேசுவை நானுமே நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு அனுபவத்தில் இருந்துட்டு கர்த்தரை நேசிக்காத அனுபவத்தில் நாம காணப்படுறோமா? தெய்வ பிள்ளைங்களே, தேவனை மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில், அவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தில் உண்மையா நாம காணப்படுறோமா? இல்லை அவிசுவாசமான அதைரியமான வார்த்தைகள் பேசுகிற ஒரு அனுபவத்தில், அவிசுவாசமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு அனுபவத்தில், நல் மனசாட்சியை நம்ம சேதப்படுத்துகிற அனுபவத்தில் நம்முடைய ஜீவியம் காணப்படுதா? தெய்வ பிள்ளை, கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று நம்ம இருதயம் எப்படிப்பட்ட அனுபவமாக காணப்படுது? தெய்வ பிள்ளைங்களே, அவிசுவாசம் அதைரியம் என் வாழ்க்கையில் வரவே இல்லை. நான் விசுவாசத்தில் போல்டாக இருக்கேன், நான் ஆபிரகாமை போல விசுவாசத்தில் வல்லவனாக நான் இருக்கேன், தைரியமாக நான் காணப்படுறேன், நான் சோர்ந்து போகிறதே கிடையாது, நான் நம்பிக்கையை இழந்து போகிறதே கிடையாது, தேவனை அதிகமாக நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிற அனுபவத்தில், ஒரு கற்புள்ள அனுபவத்தில் நாம் காணப்படுகிறோமா? இல்லை நான் அவிசுவாசம் உடையவளை நான் காணப்படுறேன், அதைரியத்தில் நான் காணப்படுறேன், அவ நம்பிக்கையா நான் காணப்படுறேன் அப்படிங்கிற அனுபவத்தில் நாம காணப்படுகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாய் காணப்படுது. பிள்ளைகளை வேதத்தில் கூட நம்ம பார்த்தீங்கன்னா பாருங்க, வேதமே நம்முடைய தேவனை பாருங்க, ஒரு கற்புள்ள கன்னிகை அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரியாதை தான் காணப்படுது. பிள்ளைங்களை பாருங்க, இந்த நாட்களில் பாருங்க, சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கொண்டு விடுவாங்க, அந்த சின்ன பிள்ளைங்களுக்குமே அங்கே என்ன செய்வாங்க, இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த பிள்ளைங்களை பல விதமான கேள்விகளை கேட்டு எடுத்து, சின்ன பிள்ளைங்களாலும் சரி, நம்ம ஒரு வேலைக்கு போகிறதான ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலைக்கு நிற்கவங்களை கூட என்ன செய்கிறாங்க, இன்டர்வியூ பண்ணி தான் எடுக்கிறாங்க, செலெக்ஷன் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அவன் அதே போல பரலோக ராஜ்யமே ஒரு பூமியில் ஒரு கற்புள்ள கன்னியை செலக்ட் பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரியாதை தான் காணப்பட்டாங்க. இவங்களை பாருங்கள், அவங்களுக்குன்னு வச்ச எல்லா காரியத்திலையும் அவங்கள ஆராய்ந்து பார்த்த எல்லா காரியத்தையும் அவங்க ஒரு கற்புள்ள கன்னிகையாக காணப்பட்டிருக்காங்க. அதனால தான் பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவங்க பெற்றெடுக்கிற அனுபவத்தில் தேவ ராஜ்யமே ஒரு செலக்ட் பண்ணுற ஒரு சகோதரியாக காணப்பட்டிருக்காங்க. தெய்வ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நாம கூட எப்படி இருக்கும், ஒரு கற்புள்ள கன்னிகையாக மாசற்ற ஒரு கரை திரை இல்லாத அனுபவத்தை நம்ம காணப்படுகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாய் காணப்படுது. அது மாதிரி வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 24:16 சொல்லப்படுற ரெபேக்காளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்திரீ புருஷனை அறியாத கன்னிகை. அதே இதில் நம்ம ராகேல், லேயாள் இவங்கள கூட நம்ம சொல்லலாம். அவங்களாம் ஒரு கற்புள்ள கன்னிகையின் அனுபவத்தில், திருமணத்துக்கு முன்பாக அப்படிப்பட்ட அனுபவத்தில், புருஷனை அறியாத அனுபவத்தில் காணப்படுற அந்த காலத்தில் பாருங்க, திருமணம் தான் ஆயிருக்காது, ஆனால் அவங்க எல்லாமே கற்பு இருக்கானா சொல்லவே முடியாத காலத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். கற்புன்னா என்னன்னு கேட்குற அனுபவத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். தெய்வ பிள்ளைங்களை, உலக பிரகாரமான காரியத்திலையும் சரி, ஆவிக்குரிய பிரகாரத்திலையும் நாம் கற்புள்ள கன்னிகையாக நாம் காணப்படுகிறோமா? தேவனுக்கு முன்பாக தேவன் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் அனுபவத்தில் நாம் காணப்படுகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாய் காணப்படுது. தெய்வ பிள்ளைங்களை, அது மாத்திரம் வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 14:4 சொல்லப்படுறதுக்கு, சியோன் மலையில நிற்கிறவங்க கற்புள்ளவங்க தான் சியோன் மலையில தேவனோடு கூட என்ன செய்வாங்களாம், காணப்படுவாங்களாம். அது மாத்திரம் பிலிப்பியர் 4:8 சொல்லப்படுறதுக்கு, கற்புள்ள உண்மை உள்ளவைகளை, ஒழுக்கம் உள்ளவைகள், இப்படி நிறைய காரியங்கள் சொல்லி கற்புள்ள இவைகளை என்ன செய்யணுமா சிந்தித்துக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நாம கூட பலவிதமான காரியத்தை சிந்திக்கிறோம், ஆனால் இப்படிப்பட்ட தேவனுக்குரிய காரியங்கள் நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 11:4 வாசிக்கும் போது, எபிரேயர் 11:4 வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். பாருங்க தெய்வ பிள்ளைங்களை, ஆபேலுடைய காணிக்கையை தான்
சொல்லப்பட்ட தேவப்பிள்ளை, தேவனுக்கு என்று கொடுக்கிற விஷயத்தில் நாம உண்மையா இருந்தோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமா. தேவனுக்கு என்று கொடுக்கிற விஷயத்துல பாருங்க, ஆபேல் நம்ம முதல்ல நம்ம தியானித்தோம் தேவ பிள்ளைங்களை. பாருங்க, அந்த காணிக்கையின் விஷயத்துல ஆபேல் தன்னுடைய எல்லாவற்றிலையுமே முதல் தரமா கர்த்தருக்கு என்று கொடுத்தான். அதனால இன்றைக்கு கூட இந்த நாள்லையும் கூட பேசப்படுற ஒரு அனுபவத்துல ஆபேலுடைய காணிக்கை காணப்பட்டதாய் காணப்படுது தேவ பிள்ளைங்க. வேதத்துக்கு கூட நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்துக்கு அப்படியே ஆலயத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, வெறுங்கையா நீ வரக்கூடாது. கர்த்தர் உன்னை தனக்கு தந்திருக்க எல்லா ஆசீர்வாதங்கள், அவர் உனக்கு தந்த ஆசீர்வாதத்துல உனக்கு நீ என்ன செய்யணும், கர்த்தருடைய சமூகத்தை உன் தகுதிக்கு என்ன செய்யணும், கர்த்தருக்கு என்று காணிக்க கொடுக்கணும் என்றுதான் வேதம் சொல்லுகிற அனுபவமா காணப்படுது பிள்ளைங்களே. நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, நமக்கு இவ்வளோ நமக்கு நம்ம வேலை பார்க்குறோம், நான் வேலை பார்த்தேன் அப்படின்னு அந்த ஐஸ் வேலை செய்யறதுக்கு இந்த இவ்வளோ ஒரு மாதம் இத்தனை ஆயிரம் சம்பாதிக்கிறதுக்கு இது எல்லாமே இதுக்கு தந்த எல்லாமே யார் தான்? அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலன், சுகம், ஆரோக்கியம், அந்த பணம் எல்லாமே தந்தது யார் தான்? தேவன். எனக்கு தேவன் தந்ததுல நான் அவருக்கு முதல் தரமா கொடுக்கணும். தேவன் என்னை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு. இது நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் வேலை பார்த்தேன், ராத்திரியும் பகலும் முழிச்சிருந்து வேலை பார்த்தேன், ராத்திரியும் பகலும் ஓடி ஓடி வேலை பார்த்தேன். அதுக்கு முதல் ஜீவனை தந்தவர் அவரு, சுகத்தை தந்தவர் அவர், ஆரோக்கியத்தை தந்தவர் அவர், நம்மளை பாதுகாத்தது அவரு. அவருக்கு தான் நான் நன்றி உள்ளவனா நான் இருக்கணும். அதுக்கு தேவன் எனக்கு தந்ததில்ல. தேவனுக்கு ஊழியக்காரங்களுக்கு நான் என்னைக்குமே நினைக்காங்க, தேவனுக்கு நான் என்ன செய்தோம், அவருக்கு தந்ததில் நான் அவருக்கு கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு தேவையாய் காணப்படுது பிள்ளைங்களே. அது மாத்திரம் இல்லை, கர்த்தரை எதிர்பார்க்கிற என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 25:8 கூட பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொல்றாங்க, ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்காக மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவன்ட்ட நீ என்ன செய்து காணிக்க வாங்கு. இவங்க ஐயோ காணிக்க கொடுக்கலனா நம்ம சபையில பேசுவாங்க, அந்த காணிக்க இந்த காணிக்க ஐயோ கொடுக்கணும். நம்ம சபையில காணிக்கையை பத்தி பேசுறதே கிடையாது. ஆனால் இந்த சத்தியங்கள் பேசணும் அப்படிங்கிறதுனால பேசலாம் தெய்வ பிள்ளைகளை. மனப்பூர்வமாக, அதான் கர்த்தர் சொல்கிறாங்க, மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுக்குறவங்க கிட்ட தான் கர்த்தர் காணிக்கையை வாங்குன்னு சொல்கிறாங்க தெய்வ பிள்ளை. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் ஆசீர்வாதிக்கப்பட வேண்டுமா? நம்ம ஒவ்வொருவரும் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா நான் கர்த்தருக்கு கொடுக்கணும். 10ல் 1 கொடுக்கணும், 100ல் 10 கொடுக்கணும். அப்படிப்பட்ட எண்ணம் அவங்கவுங்க இரத்தத்தில் ஊர்னதாக. எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும், எவ்வளவு சத்தியம் கேட்டாலும், நான் தான் கர்த்தனுக்கு தந்ததில் நான் என்ன செய்ய மாட்டேன். காணிக்கை வேதத்தில் வாசிக்கிறோம், மல்கி அவனுடைய புஸ்தகத்தில் தேவன் சொல்ற தசம பாகத்திலையும் காணிக்கையில் நீங்க என்ன செய்றீங்களா? வஞ்சிக்கிறீங்க. நீங்க என்ன எதனால தேவனை வஞ்சிக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தசமபாகம் காணிக்கையில வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ கர்த்தருக்கு என்று கொடுக்கிற விஷயத்துல நாம உண்மையா இருந்தோமா, இல்லை கர்த்தருக்குன்னு கொடுக்கறதுல நாம வஞ்சித்து ஒளிச்சி வச்சு வீடு மேலே மாடி இப்படியெல்லாம் நம்ம சம்பாதிக்கிற அனுபவத்தில் காணப்படுறோமா? அது என்னைக்குமே ஆசீர்வாதமா இருக்காது பிள்ளைகளே. கர்த்தருக்கு என்று கொடுக்கிற விஷயத்தை பழைய ஏற்பாடு ஆதியாக முதற்கொண்டு இந்த 2024 வருஷத்துல நம்ம ஜீவிக்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தருக்கு என்று கொடுக்கிற விஷயத்துல உண்மை உள்ளவங்களாக காணப்படும். பாருங்க, ஆதியாகமத்தை முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலே பாருங்க, அவங்க ஒரு பலிபீடம் கட்டி நினைச்சு கர்த்தரை தொழுது கொண்டாங்க. அவங்களுக்கு எது முடியுமோ, அவங்க செஞ்ச பாவத்துக்கு தவறுக்கு வசதி உள்ளவங்க காளையை கொண்டு போவாங்க, அதுக்கு பிற்பாடு வசதி உள்ளவங்க ஆடு கொண்டு போவாங்க, ஏழுக்கு தன்னால முடிஞ்சவங்க புறாவை கொண்டு போவாங்க. அவங்கவுங்களுக்கு முடிஞ்சது அவங்கவுங்ககிட்ட இருக்குது, உங்ககிட்ட இருக்குது அவ்வளோத்தையும் கொடுங்க அப்படின்லாம் கர்த்தர் சொல்லுவோம். உனக்கு திராணிக்கு தக்க உன்னால முடிஞ்சது என்ன செய்ய, உற்சாகமா சந்தோஷமா மனப்பூர்வமா என்ன செய்து கொடுங்க. அப்படி கொடுத்தா உங்களுக்கும் ஆசீர்வாதம், தேவனுடைய நாமமும் மகிமைப்படும். என்றைக்கு நாம் பேசப்படுற ஒரு அனுபவத்துல, சத்தியம் பேசப்படுற அனுபவத்தை நாம மாற்றப்படுவோம் தெய்வ பிள்ளைங்களே. நம்முடைய ஜீவித்திலையும் கூட அது மாதிரி நேரமாக நம்ம தியானித்தோம். அனனியா சப்பீரால் பாருங்க, ஒரு வஞ்சித்து வச்சு ஒளிச்சு வச்சதுனால அவங்க உயிரோடையே வாழ முடியல. அவங்க என்ன நினச்சி வச்சாங்களோ, நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படி வாங்கணும் இப்படி வாங்கணும்னு சொல்லி ஒளிச்சு வச்சு ஊழியக்காரங்கள்ட்ட கொண்டு கொடுத்தாங்க. ஒரு பங்கை ஒளிச்சு வச்சுட்டு நாம இவ்வளோத்து தான் வித்தோன்னு போய் சொன்னாங்க. பாருங்க, அவங்க ஒளிச்சு வச்சதுடைய பலனை அவங்க அனுபவிக்க முடியல, அவங்க ஸ்பாட்லேயே போயிட்டாங்க தெய்வப்பிள்ளை. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்குமே தேவனுக்குரிய காரியங்களை ஒரு நாளும் வஞ்சியாத அனுபவத்தில் நாம் காணப்படுவோமானா அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக காணப்படும் தெய்வ பிள்ளைகளே. அது மாத்திரம் 2:8 வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த சபையார் மிகுந்த, அந்த சபை ஜனங்கள் மிக கொடுமையான தருத்திரம்னா அப்படி தருத்திரம். ஆனால் அந்த தருத்திரத்திலையும் பரிபூர்ண சந்தோஷத்தினால மிகுந்த
உதாரத்துவமா, ஐயா எனக்கு கிடைச்சதே 10,000 ரூபா, இந்த மாதம் கிடைச்ச 10, எனக்கு வீட்டு வாடகை கொடுக்கணும், கேஸ் வாங்கணும், மளிகை ஜாமான் வாங்கணும், எனக்கு இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் ட்ரெஸ் எடுக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், கல்யாண வீட்டுக்கு போகணும், கல்யாண வீட்டுக்கு மொய் கொடுக்கணும், இப்படி இதுவே எனக்கே பத்தாது, இதில் நான் வேற தசமம் வாங்க கொடுக்கணுமா, 10,000 ரூபாயில் 1000 ரூபா போயிருந்தா 1000 ரூபா தான் நான் என்னெல்லாம் பண்ணுவேன். அப்படிலாம் நம்ம நினைக்கிறோமா? அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோமா? தெய்வ பிள்ளைங்களா, அந்த சபையார் அப்படிலாம் நினைக்கல. கொடுமையான தருத்திரம், கொடுமையான இது, ஆனால் அதிலே சந்தோஷமா மனப்பூர்வமாக கொடுத்தாங்க. அடுத்த மாதம் நான் என்ன செய்வேன், அடுத்த வாரம் என்ன செய்வேன், நாளைக்கு என்ன செய்வேன், இன்னைக்கு நைட்டு சாப்பாட்டுக்கு கூட எனக்கு இல்லை, அப்படிலாம் அவங்க அதெல்லாமே யோசிக்கல, இருக்கிறதுல கொடுத்தாங்க. கர்த்தர் அவங்கள போஷித்தாங்க. தெய்வ பிள்ளைங்களே, அது மாதிரி லூக்கா 21:2-3 கூட பார்த்தீங்கன்னா ஒரு 7 விதவை ஆண்டவர் பாருங்க, அந்த அன்னைக்கு ஆலயத்தில் காணிக்கை பெட்டியில் கரெக்டாக பார்த்துட்டே இருந்தாங்க, யார் எப்படி காணிக்க போடுறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் அந்த 7 விதவை பார்த்தாங்க. எல்லாரும் அவங்களுடைய பரிபூர்ணம், லட்சம் சம்பாதிச்சாங்க, கோடி சம்பாதிக்கிறவங்க கூட அவங்க பரிபூர்ணத்தில் இருந்து போட்டாங்க. ஆனால் இந்த 7 வித தன்னுடைய ஜீவனுக்குன்னு உண்டான அந்த ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டுட்டாங்க. அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு டீ குடிக்க பைசா இருக்கா, நைட்டு சாப்பிட்றதுக்கு பைசா இருக்கா தெரியாது, அப்படியே போட்டுட்டாங்க. அவங்க காணிக்கை கத்தர் எல்லாரும் அப்படி நீங்கள் கொடுங்கன்னு சொல்லலை, ஆனால் கத்தர் வேதம் சொல்கிற அனுபவமாக காணப்படுது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு என்று கொடுக்கிற விஷயத்தில் நாம உண்மையுள்ள காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுது. 6வதாக 1 பேதுருடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2-3, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். ஊழியத்தில் உண்மையா இருக்கணும், ஊழியத்தில் உண்மையான அனுபவமாக காணப்படும். பிள்ளைங்க பாருங்க, நம்ம வாஸ்த வசனம் ஊழியக்காரங்க எப்படிப்பட்ட அனுபவத்தில் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிற ஒரு அனுபவம். ஊழியக்காரங்க மந்தையை எப்படி மேய்க்கணும், அவங்க சந்தோஷமா மனப்பூர்வமா என்ன செய்ய, ஊழியத்துக்கு ஆண்டவர் என்ன அழைச்சிட்டாரு அப்படின்னு இல்லை, சந்தோஷமா மனப்பூர்வமா, அதுவும் ஊழிய சபை ஜனங்களை சும்மா வந்தானுக்கு போனானுக்கு போனோம் அப்படின்லாம் இல்லை, கண்காணிப்பு, அவங்களை கவனிச்சு அப்படி என்னச்சுன்னா ரொம்ப அவங்கள வந்து சரியான ஒரு பாதையில் அவங்க காணிக்க நிறைய தராங்க. அதனால அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பேசுறது இல்லை, அவங்களுக்கு தக்கன மாதிரி பிரசங்கம் பண்றது அப்படி இல்லை, சத்தியம்தான், சத்தியத்தின்படி தான் என்ன செய்யணும், ஜனங்களை போதிக்கணும் அப்படிங்கிற விதத்தில் என்ன செய்து சொல்லப்படுது. பிள்ளைங்களை பாருங்க, நம்முடைய ஜீவிதம் ஊழியக்காரங்க ஊழியத்தில் அவங்க என்ன செய்யணும், உண்மையுள்ள அனுபவத்தில் காணப்பட வேண்டியது, அது மாதிரி சத்தியமா என்ன செய்யணும், பேசுகிற அனுபவமாய் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. சங்கீதங்களின் புஸ்தகம் 15:2, சங்கீதம் 15:2 சொல்லப்படுது, மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. வாசிங்க. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மனதார சத்தியத்தை என்ன செய்யணும், ஜனங்களுக்காக என்ன செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ணி பேசணும். அவங்க வேதனைப்பட்டுருவாங்க, இவங்க வேதனைப்பட்டுருவாங்க, அதனால சத்தியத்தை என்ன செய்யணும், பரிசுத்தமா இருங்க, ட்ரெஸ் இப்படிலாம் அவங்க அந்த விசுவாசி சபையை விட்டு போயிடுவாங்களோ அப்படிலாம் பயந்து என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அவங்க எதுவும் நினைச்சிருவாங்களோ, அவங்க வேதனைப்படும். சத்தியமா என்ன செய்யணும், பேசுகிற அனுபவமாக காணப்படும். 2 தீமோத்தேயு 2 சொல்லப்பட்டிருக்கு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு, புத்தி சொல்லுன்னு சொல்லப்படுது. பிள்ளைங்க அதுக்கு பிற்பாடு உள்ள வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த நாட்களில் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு, கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள் அநேக இடங்கள் அநேக சபைகளில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சத்தியவசனம் பேசுகிற அனுபவம் இல்லை. சத்தியவசனத்தை பேசினா அந்த பாஸ்டரா கூப்பிட மாட்டாங்க, சபை விசுவாசிகளே லெட்டர் எழுதி போட்டுருவாங்க, மொட்டை கடிதங்கள் சபை விசுவாசிகள் எழுதி சொல்லுவாங்க, இனி இந்த ஊழியக்காரங்களை இங்கே கூப்பிடவே செய்யாங்க, கன்வென்ஷனுக்கு கூப்பிட்றாங்க, உபவாச ஜபத்துக்கு கூப்பிட்றாங்க, அவங்க இனி நமக்கு வேண்டாம், நம்ம சபையிலேருந்து ஆத்மா போயிடும். ஏன்னா சத்தியம் இந்த நாட்களில் இந்த சபை ஜனத்துக்காக அட்ஜஸ்ட் பண்ணி பேசுகிற காலம் தான் இந்த காலம். தெய்வ பிள்ளைங்களே, சத்தியம் இல்லை தெய்வ பிள்ளைங்க. ஒரு இடத்துல நாங்கள் போயிருக்கும்போது அந்த ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சபையில் உள்ள ஊழியக்காரங்களாம் ரொம்ப ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. இந்த மாதிரி சத்தியத்தை கேட்டு வருஷம் ஆச்சு, சத்தியத்தை பேசுகிறவங்க இல்லையே அப்படின்னு சொல்லி. எப்படிப்பட்ட அனுபவத்தில், சத்தியம் இல்லாத அனுபவத்தில், சத்தியம் கேட்கக்கூடாத அனுபவமாக காணப்படுது. எப்படியான ஒரு ஊழியக்காரங்கன்னா மனதார ஜனங்களுக்கு சத்தியத்தை பேசணும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன செய்யணும், கடிந்து கொண்டு ஜனங்களுக்கு புத்தி சொல்லு அப்படிங்கிற அனுபவத்தில் பேச வேண்டியது அவசியமாக காணப்படுது. தெய்வ பிள்ளைங்களே, அது மாத்திரம் இல்லை, ஜனங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறவங்க, ஜனத்தை நேசிக்கணும். பாருங்க, இயேசுப்பா
கூட ஜனத்தை ரொம்ப நேசிச்சாங்க. நம்முடைய ஏசப்பா குறித்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்தாங்க, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராய் ஏசப்பா சுற்றி திரிகிற அனுபவத்தில் காணப்பட்டாங்க தெய்வ பிள்ளைகளே. அது மாத்திரம் இல்லை, ஜனங்களுக்காக ஜெபிக்கிறது, ஒரு விடுதலை வாங்கி கொடுக்கிறது. ஊழியக்காரங்க என்ன செய்யணும், ஜனத்துக்கு ஒரு ஜனங்கள் வியாதிப்பட்டிருக்கிறாங்க, அவங்கள விசாரிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். இதெல்லாம் என்ன, ஒரு ஊழியக்காரங்க அவங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, சரி போட்டு அப்படியே விடக்கூடாது. அவங்களுக்காக தெய்வ சமூகத்தில் இருந்து ஜெபிக்கணும், அவங்கள நினைச்சு துதிக்கணும், மகிமைப்படுத்தணும். அப்படிப்பட்ட அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டியது ஒரு ஊழியக்காரங்களுடைய கடமையாய் காணப்படுது. பாருங்க, சங்கீதம் நம்ம பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் பானபலியாக வார்க்கப்படுகிறேன். பாருங்க, தேவனுக்காக, தேவ நாமத்துக்காக, ஜனத்துக்காக அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் ஊழியத்தை செய்கிற அனுபவமாய் பார்க்கலாம் தெய்வ பிள்ளை. நம்முடைய ஜீவியத்தினோட ஊழியத்திலையும் கூட ஊழியக்காரங்க ஒரு உண்மை உள்ள அனுபவத்தில் கர்த்தருக்கு முன்பாக எல்லா காரியத்திலையும் ஊழியம் செய்ய வேண்டியது அவசியமாய் காணப்படுகிற தெய்வ பிள்ளைங்களே. ஏழாவதாக பார்த்தீங்கன்னா, பாடுபடுகிறதுல உண்மையாய் காணப்படும். பாடுபடுதல் பிலிப்பியர் 1:29, பிலிப்பியர் 1:29, 1 பேதுரு 4:1 வாசிக்கும் போது, ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அங்க வாசிக்கிறோம், பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு. 1 பேதுரு 4:1 வாசிக்கிறோம், இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, நம்ம ஒவ்வொரு தெய்வ பிள்ளை கிறிஸ்தவ மார்க்கத்தில் வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா, அவரை விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, பாடுபடுவதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கு தெய்வ பிள்ளைங்களே. அப்போ நம்முடைய பாடுபடுகிற சிந்தையை நாம் என்ன செய்யணுமா, ஆயுதமாக தரித்துக் கொள்ளணும். இப்போ ஆயுதமாக தரித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஆயுதம் நம்ம கையில் வச்சிருக்கோம். எதுக்கு, எப்போதும் நம்ம ஒரு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு எப்போதும் வச்சிருக்கு. அதே போல பாடுபடணும் அப்படிங்கிற சிந்தை நம்ம எப்போ நம்ம கையில ஒரு ஆயுதம் போல என்ன செய்திருக்கணுமா வச்சிருக்கணும். நம்ம பாடுபடணும் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே நமக்கு ரொம்ப கஷ்டமா மாறிடும். பாடுபடுகிறத ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு எப்போதும் அந்த எண்ணம், அப்படிப்பட்ட சிந்தனை நமக்கு தேவையாய் காணப்படும். ரொம்ப ஒரு வேலை காரியம் நம்ம என்ன செய்யறோம், கஷ்டப்படுற ஒரு அனுபவத்தில், புலம்பக்கூடிய அனுபவத்தில், வேதனைப்படுற அனுபவத்தில் நாம காணப்படுறோம். தேவனுக்காக, தேவனுடைய வீட்டில் சரி, நம்முடைய ஒவ்வொரு காரியங்கள் பாருங்க, சிலர் அவங்க நல்லா ஜெபிப்பாங்க ஆண்டவர் சமூகத்தில், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, தேசங்களுக்காக. இப்படி அவங்களுக்கு முடியும், அவங்க வயசானவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு வேற எதுவுமே முடியாது, அவங்க ஜெபிக்கக்கூடியவங்களா காணப்படுவாங்க. சிலர் சின்ன வயசா இருப்பாங்க, தேவ சமூகத்தில் ஆலயத்தினுடைய பணிவிடைகள், ஆலயத்தின் காரியங்களை தேவனுக்காக. நம்ம 6 நாள் நமக்காக வேலை பார்க்குறோம், ஆனால் ஒரு நாள் கர்த்தருக்காக தேவ சமூகத்தில் என்ன செய்வாங்க, கர்த்தருடைய வீட்டின் வேலைகள் காரியங்கள், சின்ன ஒரு காரியமானாலும் சரி, பெரிய ஒரு காரியமான என்ன செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோட 6 நாள் நான் வேலை பார்க்குறேன், எனக்காக, என் குடும்பத்துக்காக. ஒரு நாள் கர்த்தருக்காக நான் பாடுபடுற அனுபவத்தில், தேவனுடைய வீட்டு, தேவனுடைய சமூகம், ஊழியக்காரங்க அப்படிப்பட்ட அனுபவத்தில் காணப்படணும். அப்படிங்கிற அனுபவம் நமக்கு தேவையாய் காணப்படுது. எப்படிங்க, ஊழியக்காரங்க எல்லாருக்கும் அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு தேவை. நாம பாடுபடுகிற அனுபவத்தில் நாம அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு இருக்கா? இல்லை சொல்றாங்க, இந்த கன்வென்ஷன் நேரங்கள்லாம் சொன்னாங்க, என்ன செய்யணும், சபையை கிளீன் பண்ணணும் அப்படின்னாலும் என்ன செய்யணும், ஓடக்கூடிய அனுபவத்தில் காணப்படுறோம் தெய்வ பிள்ளைங்களே. ஏதாவது சர்ச்சில் ஒரு வேலை காரியம்னா உற்சாகமா ஒரு மனசு நமக்கு இருக்கா? எவ்வளவுத்துக்கு பேக் அடிச்சு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு நம்ம ஓடுகிற அனுபவத்தில் இருக்கிறோமா? அம்மா முன்னாடி நிற்கக்கூடியவங்களா இருக்கோமா, இல்லை பின்னாடி ஓடக்கூடியவங்களா நாம காணப்படுறோமா தெய்வ பிள்ளை? தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய ஆலயத்தில் ஒவ்வொரு காரியங்களானாலும் சரி, சின்ன ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியமானாலும் சரி, அது கர்த்தர் எனக்கு தந்தது அப்படிங்கிற உண்மையோடு, ஒரு உத்தரவாதத்தோடு நம்ம அந்த ஆலயத்தை ஒரு ஈக்கல் எடுத்து போட்டாலும், ஒரு கப்பை கழுவி வச்சாலும் அதுக்கேற்ற பிரதிபலன் உங்களுக்கு பரலோகத்தில் உண்டு தெய்வ பிள்ளைகளை. பொருளை ஊழியக்காரங்க உங்களை மறந்துடலாம், ஊழியக்காரங்களை தவறாக கூட பேசலாம், ஆனால் தேவன் மறக்க மாட்டாங்க. நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு சின்ன ஊழியமானாலும் சரி, பெரிய ஊழியமானாலும் சரி, நீங்கள் செஞ்ச ஒவ்வொன்றுக்கும் பிரதிபலன் பரலோகத்தில் உண்டு. நீங்கள் பாருங்க, திருமணமாகி ஒரு 1-4 பிள்ளைகளை பிறந்து, அந்த பிள்ளைகளுக்காகவே ராவும் பகலும் கண் விழிச்சு ஜோம் பண்ணி எடுத்து, அந்த பிள்ளைகள் வியாதி பலகீனம், அந்த பிள்ளைங்களை பார்க்குறீங்க, உங்கள் கணவன் மனைவி இப்படி எவ்வளவோ இது பண்ணுறீங்க, பிரயாசப்படுறீங்க, இப்படி எவ்வளவோ எல்லாம் பண்றீங்க. அதனால உங்களுக்கு பரலோகத்தில் உங்களுக்கு பிரதிபலன் இருக்குமான்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. பாருங்க தெய்வ பிள்ளைகள், நீங்கள் எவ்வளவோ பிரயாசப்படுறீங்க, எவ்வளவோ பண்ணுறீங்க உங்கள் குடும்பத்துக்காக, ராத்திரியும் பகலும் குடும்பத்துக்காக. ஆனால் அதுக்காக எந்த ஒரு காரியத்துக்காகவும் உங்களுக்கு என்னது, பரலோகத்தில் உங்களுக்கு பிரதிபலன் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் தேவனுக்காக, தேவ நாமத்துக்காக நீங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயம், ஒரு கப்பை கழுவுனா கூட, ஒரு சின்ன ஒரு ஊழியம் செஞ்சால் கூட பரலோகத்தில் கண்டிப்பாக பிரதிபலன் உண்டு தெய்வ பிள்ளை. நீங்கள் என்ன ஊழியங்களை விசாரித்தாலும் சரி, அவங்களுக்கு காணிக்கை கொடுக்கறதுலேருந்து எந்த காரியம் நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு பரலோகத்தில் பிரதிபலன் கண்டிப்பாக உண்டு. ஊழியக்காரங்களோட
மறந்து உங்களை பலவிதமாக பேசலாம், நிந்திக்கலாம், அவமானப்படுத்தலாம். ஆனால் கர்த்தர் உங்களை நீங்கள் பட்ட பிரயாசங்களை, உங்களுடைய எல்லா காரியத்துக்கும் நிச்சயமாக பிரதிபலன் பரலோகத்தில் உண்டு தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் இல்லாமல் பாடுபடுகிறது, வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏசப்பா குறித்து பார்த்தீங்கன்னா அவர் பாடுபடும் போது பயமுறுத்தலை. நாம கூட பாருங்க, பலவிதமான பாதைகளின் வழியாக போகும்போது பாடுபடுகிற அனுபவத்தில் காணணும். மற்றவங்களை பயமுறுத்துறது மாதிரி நாம் காணப்படுறோமா? நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்தில் பாடுபடுறதுனால நமக்கு என்னது வெட்கப்படக்கூடாது. வேதத்தில் சொல்லப்படும், ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதனால் அவன் பாடுபட்டா வெட்கப்படாம தேவனை மகிமைப்படுத்த. கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்க நமக்கு பாடு வந்துட்டு, கஷ்டம் வந்துட்டு உடனே வெட்கப்படக்கூடாது. ஒரு சரி பாடுகளின் வழியா, அநேக பாடுகள் உபத்திரவங்களின் வழியா நம்ம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஏற்றதா இருக்கிற விதத்தில் வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. அப்ப நம்முடைய ஜீவிதத்தில் கூட பாடுபடுறது நமக்கு அருளப்பட்டிருக்கு. நாம அவரோடு கூட பாடுபடும் போது அவரோடு கூட நாம ஆளுகை செய்வோம் விதத்தில் வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. நம்ம இந்த கிறிஸ்தவ மார்க்கம் மத்தேயு சுவிசேஷம் 7:14-13 சொல்லப்பட்டிருக்கு, ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கமும் வழி நெருக்கம் தெய்வ பிள்ளை. பாருங்க, நம்ம நினைப்போம், எனக்கு என் வாழ்க்கை கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நல்லா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அப்படி பல்லவாறு நம்ம நினைக்கலாம் தெய்வ பிள்ளை. கிறிஸ்தவ மார்க்கம் பரலோகத்துக்கு போன வழி விசாலம் இல்ல, பரலோகத்துக்கு போற வாசல், பரலோகத்துக்கு போற வழி இடுக்கமும் நெருக்கமுமான அனுபவம் தான் தெய்வ பிள்ளைகளே. பல விதமான கஷ்டங்கள், சோதனை, போராட்டங்கள் நமக்கு வரும் தெய்வ பிள்ளை. அவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு தான் நாம என்ன பரலோகத்துக்கு போக முடியும் தெய்வ பிள்ளை. அதனால நமக்கு ஒரு பாடு வந்துட்டு எனக்கு ஆண்டவர் வேண்டாம், தெய்வ சமூகம் வேண்டாம் அப்படிங்கிற அனுபவத்தை ஒரு நாள் அவரோட பாடு நமக்கு வருதா? தேவனுக்காக ஒரு நிந்தையா நம்மளை சொல்றாங்களா? இவங்க பைபிளை தூக்கிட்டு போறாங்க, வெள்ளச்சீலை கட்டிட்டு போறாங்க, வெள்ளை ட்ரெஸ் உடுத்துட்டு போறாங்க, இவங்க கிட்ட என்ன, இவங்க ஜீவி இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு எல்லாம் பேசுறாங்களா? கர்த்தராவே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யுங்க, உங்க போக்கில் இருங்க. அவங்க அது கர்த்தருக்காக அந்த பாட நீங்க என்ன செய்யுங்க, சகித்து அப்படி நம்ம வாழும்போது பரலோகத்தில் கண்டிப்பா பிரதிபலன் உண்டு. கர்த்தரோடு கூட நம்ம என்ன செய்வோம், ஆளுகை செய்வோம் தெய்வ பிள்ளைகளே. இப்போ பாடுபடுகிறத இன்னொரு பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனி கொடுக்கிற ஒரு அனுபவம். பாடுபடுதல், இன்னொன்று சகிக்கிற ஒரு அனுபவம். இதற்கு உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 16:20 நம்ம வாசிக்கும் போது லாசரு குறித்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த லாசரு குறித்து பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பாருங்க, அவன் ஃபுல்லாகவே தீமை அனுபவித்தான். ஒருவேளை நல்ல சாப்பாடு பாருங்க, கிறிஸ்மஸ், நியூ இயர், ஏதாவது ஃபங்க்ஷன், பிறந்த நாள், கல்யாண வீடு, அது இதெல்லாம் பாருங்க, நம்ம எவ்வளோ நல்ல சாப்பாடை சாப்பிட்டு நம்ம அவ்வளோ கொழுப்பான அனுபவத்தில் மாற்றப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த லாசரு ஒரு வேளை நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருப்பானா? இதனந்தன அவன் எச்சிச்சோறு தான் சாப்பிட்டான். அந்த அவன் பசி எடுத்தா நினைப்பான், ஆண்டவரே இன்னைக்கு இந்த ஐஸ்வர்யவான் நிறைய மிச்சம் போடட்டு ஏசப்பா, நிறைய எச்சி வரட்டு, அது என் வயிறு பசி கூடுதலாக இருக்கும் அப்படிதான் அவன் கேட்டிருப்பான் தெய்வ பிள்ளைங்க. ஒரு நல்ல ட்ரெஸ் உடுத்திருப்பானா பாருங்க. அவன் ஒரு மனுஷன் தான். ஆனா அவன் மனுஷ பூமியில மனுஷ பிறவிய அவனை ஒருத்தர் கூட அவனை வந்து பார்க்கல, ஒருத்தர் கூட விசாரிச்சது நாய் தான் வந்துச்சு. நாய் தான் அவனை பருக்களை நறுக்கிச்சு. அவனை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவனை பார்க்கறதுக்கு ஒருத்தர் நல்ல ட்ரெஸ் உடுத்தான், நல்ல சாப்பாடு சாப்பிட்டான், நல்ல தண்ணி குடிச்சான். சொல்றதுக்கு இடம் இருக்கா? இல்லை தெய்வ பிள்ளைங்களே. அவன் ஃபுல்லாவே பாடு. ஆனா ஒரு நாள் முறுமுறுத்தான், முறையிட்டான். அந்த ஐஸ்வர்யனுடைய வீட்டு வாசல் ஒரு வாசல் பக்கத்தில் அவன் கிடந்தான் தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, அதுக்கு அந்த ஐஸ்வர்யன் அவனை தூக்கி, சிலர்லாம் என்ன செய்வாங்க, ஏதாவது ஒன்று காலை தட்டி விடுவாங்க. ஆனா என்னவோ அந்த லாசரும் அந்த வாசல கிடக்கிறதுக்கு அந்த ஐஸ்வர்யவான் சம்மதித்திருக்கு அந்த தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க தெய்வ பிள்ளைங்களே, பாருங்க அந்த ஐஸ்வர்யவான் நினைச்சிருந்தா அவனை என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். அவனுக்கு நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்கலாம், நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கலாம், ஒரு ரூம் கொடுத்துருக்கலாம், அவன் நல்லவனா பார்த்து அழகுபடுத்துறான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனா பாருங்க, அவன் கடந்து போன பாதையில் அந்த தரித்திரனாகி அந்த லாசரு சந்தோஷமா இருந்தான் தெய்வ பிள்ளைகள். பூமியில் அவன் பட்டது எல்லாமே தீமை, கஷ்டம் தான். ஒரு நாளும் நல்லதில்லை, ஒரு நாளும் நல்ல சந்தோஷமா இருந்ததில்லை, ஒரு நாளும் அவன் ஆனந்தமா இருந்தான்னு சொல்ல ஒண்ணுமே இல்லை. நான் அவனுடைய வாழ்க்கையில நன்மை நடந்துச்சு, நன்மைங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை தெய்வ பிள்ளை. குடிச்ச நல்ல தண்ணி கூட அவன் குடிச்சிருக்க மாட்டான். ஆனா பாத்தீங்கன்னா பரலோகத்துல தேற்றப்படுகிற ஒரு அனுபவத்துல காணப்படும் தெய்வம். ஒருவேளை இந்த பூமியில நீங்க கூட பாருங்க, இந்த பூமியில தேவ சமூகத்துல தேவனை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைங்க, உங்க வாழ்க்கையில ஒரே பாடு கஷ்டம், வேதனை, துன்பம், இதைதான் நான் பார்க்கிறேன். என் வாழ்க்கை கண்ணீரா இருக்கு, என் வாழ்க்கையே கண்ணீரா இருக்கு. நான் அப்படிப்பட்ட அனுபவத்தில் காணப்பட நீங்க நினைக்கிறீங்களா? பரலோகத்துல கண்டிப்பா உங்களுக்கு இடம். இந்த பூமியில பாடுபடுறவங்க அவரோடு கூட நாம ஆளுகை செய்வோம் தெய்வ பிள்ளைங்க. நம்ம இந்த பூமியில உள்ளதான காரியங்களை குறித்து நம்ம வேதனைப்படாம நம்ம நித்தியத்துல தேவனோடு கூட நம்ம காணப்படுவோம்ங்கிற அனுபவத்தில் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக காணும். நம்ம இந்த நாள் தியானித்தது போல நம்ம தியானித்ததான அந்த அனுபவங்களை நம்ம உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். நம்ம பாருங்க, தேவனை
பாவத்தை அறிக்கையிடுகிற, பாவத்தை ஒத்துக்கொள்கிறது நாம உண்மையுள்ளவர்கள் காணப்பட வேண்டும். ஆராதிக்கிற விஷயத்தில் நம்ம உண்மையுள்ளவர்கள் காணப்பட வேண்டும். யுத்தம் பண்ணுகிறது நம்ம உண்மையுள்ளவர்கள் காணப்பட வேண்டும். கற்புள்ள கன்னிகையாக நம்ம உண்மையாய் காணப்பட வேண்டும். தேவனுக்கென்று கொடுக்கிற விஷயத்தில் நம்ம உண்மையுள்ளவர்கள் காணப்பட வேண்டும். ஊழியத்தில் நாம என்ன செய்யணும்? உண்மையாய் காணப்பட வேண்டும். பாடுபடுகிறதில் நாம உண்மையுள்ளவர்கள் காணப்பட வேண்டும். பாருங்க தெய்வ பிள்ளைகள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் பாருங்க கடந்த நாட்களால் நம்ம நினைச்சாங்க போஷித்து காப்பாற்றினாங்க. நமக்கு யாருக்காவது ஏதாவது குறை இருந்துச்சா? ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் இருந்த, சாப்பாடு இருந்து சாப்பிடாம அந்த சாப்பாடு குப்பை தொட்டிக்கு போயிருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மளெல்லாம் கடந்த நாட்கள் போஷித்து காப்பாற்றக்கூடியவங்களாக, நம்மை பாதுகாக்கக்கூடியவங்களாக, நமக்காக பரிந்து பேசக்கூடியவங்களாக, நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள், நமக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றக்கூடியவங்களாக, நம்ம கூட இருக்கக்கூடிய, பாருங்க நம்மளை உங்க கூடவே இருப்பேன், உங்களுக்கு எல்லாமே செய்வேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கைவிட்டுருவாங்க, மறந்து போவாங்க. ஆனால் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக நம்ம கூடவே இருக்கக்கூடியவங்களா கர்த்தர் காணப்படுறாங்க. தெய்வ பிள்ளைகளே பாருங்க, கர்த்தராகிய தேவன் நம்ம கடந்த நாட்கள் நம்ம செஞ்ச எவ்வளவு நன்மைகள் நம்ம நடத்தின பாதைகளை நம்ம நினைத்து பார்க்கும்போது பாருங்க, வேதத்தில் வாசிக்கும் போது நமக்கு ஐக்கியமாய் வாழ நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள், குறைகளை நம்ம அறிக்கையிடும் போது பாவத்தை எல்லாத்தையும் மன்னித்து சுத்திகரிக்கிற கர்த்தராகிய தேவன் நினைச்சாங்க உண்மையுள்ளவராய் காணப்படுறாங்க. தேவ பிள்ளைகள் நம்ம திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட இடம் கூடாம அவைகளில் கர்த்தர் உண்மையுள்ளவராக காணப்படுறாங்க. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தமாக கர்த்தர் உண்மையுள்ளவராக காணப்படுறாங்க. குமாரனாக தேவன் நினைச்சாங்க உண்மையுள்ளவராக காணப்படுறாங்க. இப்படியாக தேவனாக கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதுல கர்த்தர் உண்மையுள்ளவர். நம்முடைய தேவனாய் கர்த்தர் கடந்த நாட்கள்லாம் நினைச்சாங்க நம்மை உண்மையுள்ளவராக இருந்து நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம நடத்துறாங்க. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருடைய சமூகத்தை எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். முழங்கால் படிக்கிறோம். தெய்வ பிள்ளைகளை முழங்கால் படிடுங்க. ஸ்தோத்திரமையா, துதிக்கிறோம். நன்றிங்க தாவே சபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிதாரபாலா சந்தர துரபரி அங்கரபாலா ரிமானோ தாரேரு தாரபா ஷகர துரபரி அந்தரபாலா ரிபாலா கரபாலோ தாரபா ஷகர துரபரி அங்கரபாலோ ரிபாபா கரமானோ தீரபா சந்தர துனமானா ரிபா கரமானோ ரி அந்தரபாலா. நம்ம ஒவ்வொருவரை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நாம உண்மை இல்லாதவங்களா கடந்த நாட்டில் இருந்திருக்கலாம். தேவனுக்கு முன்பாக உண்மை இல்லாதவங்களா இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உண்மையுள்ளவராய் இந்த நாள்ல, இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறாங்க, சுகத்தை தந்திருக்கிறாங்க. வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவரை, வாக்கு தந்தவர் மாறாதவராய் நம்ம கூட இருந்தாங்களே, நமக்கு செய்த நன்மைகளை, எவ்வளவோ நன்மைகளை செஞ்சாங்களே. ரீபாலோ தாராபா ஷகர துரபாலா ரீமானி ஆந்தாரபாலோ தாராபாலா கரமானி ஆங்காரமானா ரீபாலோ தாராபா ஷகர தாராபா கரமானா ரீபாபா கரமானி ஆந்தாரமானா. இன்னைக்கு வரைக்கும் ஜீவனை தந்திருக்கிறாங்களே, சுகத்தை தந்திருக்கிறாங்களே, நம்ம குடும்பத்தை பாதுகாத்தாங்களே, வந்த ஆபத்துகள், விபத்துகள், நாச மோசங்கள் எல்லாவற்றையும் கிருபையாக கர்த்தர் பாதுகாத்தாங்களே, வந்த வியாதியில கர்த்தர் சுகத்தை தந்தாங்களே, சோதனையில தப்பித்து போகிற ஒரு போக்கை உண்டு பண்ணினாரே. ரீபா லௌதா ரபா ஷதர துரபரி அங்கரமனா ஓரை துரபா கரமனோ ரபா ஷகர ரீபா லௌதா ரபா கரமனா ரீபா லௌதா ரபா ஷகர துரபரி அந்தர பலௌதனமனா ரீபா கரபலௌதனமனா ஷதர கதுரமனா.